ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்து ஜிக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான்டா. நான் மார்னிங் ரெக்கார்ட் பண்ணுறேன். கொஞ்சம் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும்டா. ஓகேயா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு கான்செப்ட், ஒரு பெரிய கான்செப்டாக தான் நடந்துட்டுருக்கு. இந்த கான்செப்ட்டில் ஒரு 6 மெம்பர் இருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது அங்கே உள்ள ஃபேன்ஸ் எல்லாமே வி மீன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. என்ன வி மீனா சொல்லிட்டு எல்லோரும் பார்க்குறாங்க. இப்போது இந்த வி மீன் இருக்காங்கன்னு நம்ம ஜிமின் நட்டே 2 பேர் பார்க்குறாங்க. நாங்கள் சோல்மேட் அப்படி சொல்லிட்டு கத்துறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு வி மீன் தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு அவங்க அது சொல்கிறாங்க. இப்போது ஒரு பர்சன் சொல்கிறாங்க, பாரு அவங்க நம்மளோட ஆர்மிஸ், அவங்களுக்கு தெரியும் ரியாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு. நம்மளோட ஹாப்பினஸ் எதுவும் அது அவங்களோட ஹாப்பினஸ். அவங்க ஜஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஷிப் பண்ணி பார்க்குறாங்கன்னா அது ஜஸ்ட் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. மற்றபடி அவங்களுக்கு தெரியும் ரியாலிட்டி என்னென்னு. ஓகேவா? அதனால் அவங்களை ஹர்ட் பண்ணாதீங்க. அவங்க ஜஸ்ட்டு கூட்டிகிட்டு போட்டோம் நம்மளோட ஆர்மிஸ் தானே அப்படி சொல்லிட்டு நம்ம அம்சன் சொல்கிறாங்க. இல்லை ஹேங்ஸ் நாங்கள் சும்மா சொல்கிறாங்க. பாரு அவங்க சும்மா சொல்கிறாங்க, நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. ஏன் நீங்கள் ஃப்ளட் பண்ணது இல்லை ஒருத்தர் அப்படி சொல்கிறாங்க. இப்போது அம்சன் தேவும் நம்ம ஜெமின் பார்க்குறாங்க. அது ஹேங்க சொல்கிறாங்க, ஏன்டா நீங்கள் இது வரைக்கும் ஃப்ளட் பண்ணதே இல்லையா சொல்லி கேட்குறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் பயங்கர க்யூட்டாக மாதிரி ஷை ஆகுறாங்க 2 பேருமே. அங்கே பாரு சும்மா அவங்க அப்படி கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு கூப்பிட்டோம். அதில் போய் என்ன இருக்குது, நம்ம ஆர்மிஸ் தானே, நம்ம மேலே உரிமையில் கூப்பிட்றாங்க. மற்றபடி நம்ம ரியாலிட்டி என்னன்னு அவங்களுக்கு தெரியும். ஓகேவா? நம்ம யார் கூட இருந்தாலும் ஹாப்பியாக இருந்தப்போது அவங்க நினைக்கிறாங்க. ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க. அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு இது நம்ம இந்த இடத்துல இருக்கிற ரீசனே அவங்க தான்டா சொல்கிறாங்க. அவங்க ஹாப்பினஸ் நம்ம ஹாப்பினஸ் அவங்க அப்படி சொல்லிட்டு நம்ஜன் சொல்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் புரிஞ்சு இதை கூப்பிடுங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் வெய்மின் நாம்ஜன் சோப் அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக பேர் பண்ணி சொல்கிறாங்க. இது கேட்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ ஃபைனலாக நம்ம கான்செப்ட் முடியுது. அப்படியே கான்செப்ட் முடிச்சுட்டு எல்லாரும் பவ் பண்ணிட்டு அப்படி கீழே இறங்குறாங்க. இப்போ ஜிமின் தான் வேகமாக வந்துட்டு மைக்கு ட்ரெஸ் எல்லாம் அப்படி ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் வராங்க. ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஏன்டா அப்படி சொல்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு போகணும் டைம் ஆச்சு சொல்கிறாங்க. இவங்க ஒரு பர்சன் வந்து கூப்பிட்றாங்க. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. டர்ன் பண்ணுறாங்க. சார் சொல்கிறாங்க, ஜிமின் இன்னைக்கு வீட்டுக்கு போகக்கூடாது சொல்கிறாங்க. சார் ஏன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா நீ இன்னைக்கு வீட்டுக்கு போகக்கூடாது, நீ 3 டேஸ்க்கு கான்செப்ட் இருக்கு இல்லையா, கண்டினியூஸாக இங்கே இருந்தால் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இல்லை நான் கான்செப்ட்டுக்கு வந்துடுறேன். இல்லை ப்ராக்டிஸ் பண்ணணும், உனக்கே தெரியும். இங்கே பாருப்பா, 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ஓப்பன் கான்செப்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கே தெரியும். ஆன்லைன் கான்செப்ட் மட்டும் தான் பண்ணீங்க. அதுலேயும் 1 இயர் நீ குவைட் ஆகிட்ட உனக்கே தெரியும். ஓகேவா? அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் தான் இப்போ நீ ஆக்டிவாக இருக்க. கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோப்பா. அதனால் இப்போ தான் நம்ம ஓப்பன் கான்செப்ட்டில் தான் நம்மளுக்கான ஆர்மிஸ் எல்லாம் உங்களை வந்து அகைன் வந்துட்டு ரீச் ஆகுறாங்க. ஓகேவா? எவ்வளோ ஆர்மிஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ தான் எல்லாமே நம்ம பேக் டு நார்மல் வந்திருக்கோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இப்போ நீ வீட்டுக்கு போனால் உனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்து உனக்கு வீட்டுக்கு போயிட்டு நீ ரிட்டர்ன் வந்தனா உனக்கு ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன்ற. 2வது வீட்டுக்கு போனால் உனக்கு ஃபோன் நீ பிக் பண்ண மாட்டேங்கிற. ஓகேவா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நீங்கள் தான் இருக்கணும். 3 டேஸ் கான்செப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ வந்துட்டு 1 வீக் கொஞ்சம் ஒர்க் இருக்காது, ஃபேன் மீட்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கே போகணும்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஆனால் சார் நான் எப்படி சொல்கிறாங்க. பாருப்பா இதில் என்ன இருக்குது, நீ தான் சொன்ன ஏதோ வீட்டில் தான் ஸ்டே பண்ண சொல்லிட்டு அதனால் அலோவ் பண்ணுவோம். ஆனால் இப்போதைக்கு இங்கே கான்செப்ட் நடக்குது, நீ இங்கே தான் இருக்கணும். எல்லாருக்கும் நீ மட்டும் எப்படி போவ அப்படி சொல்லி கேட்குறாங்க. உன்னோட வீட்டில் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேனேஜர் போயிடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஜிம்முன்னு இப்போ எல்லாரையும் பார்க்குறாங்க. அங்கே சொல்கிறாங்க, பாருடா புரிஞ்சுக்கோ, ஏன்னா உனக்கே தெரியும் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு ஆன்லைனில் தான் கான்செப்ட் பண்ணோம். நம்ம என்ன தான் ஆன்லைனில் பண்ணலாலும் அது வந்துட்டு நம்ம சில ஆர்மிஸ்க்கெலாம் போய் ரீச் ஆகுதான். ஆனால் நம்ம நேரில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. எவ்வளோ பேர் வந்துட்டு காசு போட்டு டிக்கெட் போட்டு இங்கே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுக்காக. அப்போ நம்ம ஓப்பன் கான்செப்ட் வந்து எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட்ரா, கொஞ்சம் புரிஞ்சுக்கூடா. ஃபேன் மீட்டுக்கு வர நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஃபாரின்லேருந்துலாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடா. ஓகேவா? இது வந்து ஃபாரின் ஃபேன் மீட்டும் இருக்குது. அவங்களெல்லாம் பார்க்கணும்ல. அவங்களாம் நம்ம மீட் பண்ணுறதுக்காக தானே இவ்வளோ வராங்க. நம்ம மீட் பண்ணுறது என்ன கிடைக்குது அவங்களுக்கு சொல்லு. ஆனால் அவங்க பணியை செலவு பண்ணி ஸ்பெண்ட் பண்ணி வராங்க. எதுக்காக? நம்மளோட ஐடியாவில் பார்க்கணும், நம்ம நேரில் பார்த்துடணும், எப்படி இருக்குன்னு கேட்கணும்னு சொல்லிட்டு தானே ஆசையாக வராங்க. அப்போ அதுக்கான கொஞ்சமாக நம்ம வந்துட்டு அவங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லையா, தப்பு இல்லைல்ல சொல்கிறாங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம், தப்பு இல்லை அப்படி சொல்லிட்டு நம்மளும் கேட்குறாங்க. ஜிம்மினை பார்த்து இப்போது ஜிம்முக்கு புரியுது. ஓகே எனக்கு புரியுது சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க, பாரு இப்படி எடுத்து சொல்லிக்கலாம் வா சொல்கிறாங்க. ஆனால் ஜிம் ரொம்ப டயர்டாக இருக்காங்க. அப்படியே இப்போ ஜிமின் நம்ஜன் பார்க்குறாங்க. பாரு ஜிமின் உன் ரூம் வந்துட்டு கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குடா, நீ இங்கே கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணுறது இல்லையா, நாங்கள் மட்டும் தான் ஸ்டே பண்ணுறோம். இப்போ எப்படி அதில் ஸ்டே பண்ணுவேன், உன்னை ஜெயஹோப் ரூமில் ஸ்டே பண்ணிக்கோ, இல்லை டே ரூமில் ஸ்டே பண்ண சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. டே நானும் ஜெயஹோப்பி ஒன்றா தான் இருக்கும் சொல்கிறாங்க. என்ன இருக்குது, ஆமாண்டா எனக்கு ஹோபி ரூமில் வந்துட்டு ஏசி ஒர்க் ஆகலை, அதனால் நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணியிருக்கோம். அப்புறம் டே பார்க்குறாங்க, என் ரூமில் ஸ்டே பண்ணிக்கோ சொல்கிறாங்க. சரி நம்ம ஜிமின் ஓகே சொல்லிட்டு வராங்க. இப்போது டே அண்ட் ஜிமின் 2 பேரும் ஒரு ரூமில் வராங்க. நம்ம நாம்ஜன் ஒரு ரூமு, அதுக்கப்புறம் நம்ம சோப் இருக்காங்க அவங்க ஒரு ரூமு. இப்போ ஜிமின் ரொம்ப டயர்டாகிட்டு போயிட்டு பார்க்குறாங்க. டேனை குளிச்சுட்டு வந்துடா சொல்கிறாங்க. போட சொல்கிறாங்க. இப்போ டே போயிட்டு குளிச்சுட்டு அப்படி வெளில வராங்க. ஜிமின் போய்ட்டு குளிச்சுட்டு வெளில வராங்க. டே நம்ம ஜிம்முக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கிறாங்க. இங்கே நம்ம டேவும் குளிச்சுட்டு வெளில வராங்க. 2 பேரும் குளிச்சுட்டு ஹேர் தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு பயங்கர தூக்கம். பார்க்குறாங்க. ஐயோ நான் எப்போ வந்துட்டு படுப்புன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, வீட்டுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுத்து பார்த்தா ஃபோன் ஆஃபில் இருக்குது. ஐயோ ஃபோன் சார்ஜ் போடாமல் ஆஃப் பண்ணி வச்சுட்டேனே சொல்கிறாங்க. ஏன்டா ஃபோனில் சார்ஜ் போட முடிய டைமுக்கு சொல்கிறாங்க கூட சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் ஜிம்முக்கு
ஃபோன் வாங்கி சார்ஜ் போடுறாங்க. ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குது. சார்ஜர் ரொம்ப டைம் ஆகும் வா சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க. சாப்பாடு சொல்கிறாங்க. எனக்கு வேணாம்டா சொல்கிறாங்க. எனக்கும் வேண்டாம் சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே படுத்துட்டாங்க. இப்போ ஜிம் 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணி ஒருத்தர் ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் சோல்மேட் ஓகேங்களா. அதனால தான் அவங்க வந்துட்டு ஒரு அப்படியே ஹக் பண்ணி தூங்கிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்குறாங்க. நம்ம ஜிம்ல பார்க்குறாங்க. ஜிம் டோர் வந்து நாக் ஆகிட்டு இருக்கு. ஜிம் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு யாரும் சொல்லிட்டு மார்னிங் ஓப்பன் பண்ணுறாங்க. இங்கே பாரு ஜிம் ப்ராக்டிஸ்க்கு மார்னிங் வந்துட்டு கத்திட்டு இருக்காங்களா சொல்கிறாங்க. என்ன ஏங்க இப்போவே சொல்கிறாங்க. ஆமாடா ஏன்னா நைட் வந்துட்டு கான்செப்ட் இருக்குது. இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் வாடா சொல்கிறாங்க. டேவை எழுப்ப சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் தான் போயிட்டு டே அப்படி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. எந்திரி டே இங்கே பாரு ப்ராக்டிஸ் இருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன மார்னிங்கே வா ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஃபைனலாக நம்ம ஜிமின் 2 பேரும் போயிட்டு அப்படின்ற ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வெளில வராங்க. இங்கே பார்த்தா நம்ம ஜின்னு சோர்வாக வர ரொம்ப டயர்டாக இருக்காரு. என்ன முடியலடா சொல்கிறாங்க. ப்ளீஸ் எங்கே வாங்க போட சொல்லிட்டு எல்லோரும் வராங்க. வந்துட்டு டான்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே பார்த்தா நம்ம ஜிம்மோட ஃபோன் வந்துட்டு ஃபுல் சார்ஜ் பண்ணி அது ஆன் ஆகிட்டு இப்போ ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஜிமின் இங்கே ரூமில் இல்லை. அவர் பார்த்தா அங்கே வந்துட்டு இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காரு. ஜிமின்ட்டே நம்ம இந்த ஜங்குக்கு மட்டும் இருக்க மாட்டாங்க ஓகேங்களா. மற்ற எல்லோரும் இருப்பாங்க. 6 பேரும் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. சுகா பார்க்குறாங்க. ஹோப்பு அப்படி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. ஹோபி முடியல ஹோபா நான் படுத்துக்கிட்டா சொல்லிட்டு போயிட்டு சுகா தான் ஓரமாக படுத்துக்கிறாரு. எந்திரிடா அவர் பார்த்துட்டு போகிற எந்திரி அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம சுகாவும் எந்திரிக்கிற ஜின்னு பார்க்குறாங்க. என்ன உட்கார வைங்கடா என்னால முடியலடா சொல்கிறாங்க. இப்போது இப்படி தான் மாறி மாறி சொல்கிறாங்க. ஃபைனலாக ஆஃப்டர்நூன் வரைக்கும் அந்த இது நடந்திருக்கும். டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிஞ்சிருக்கும். இப்போ போய் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. நைட்டு கான்சர்ட் ரெடி ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ எல்லோரும் போகிறாங்க. நைட்டு ஸ்டேஜுக்குள்ள வந்துட்டு ஒரே ஒரு டைம் ரிஹர்சல் பண்ணிவிடுங்க சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்லிட்டு எல்லோரும் போகிறாங்க. ரூம் போயிட்டு பார்த்தா நம்ம டேத்தை பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. அங்கே பாரு ஃபஸ்ட் ஃபோன் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிட்டு எடுத்து பாரு சொல்கிறாங்க. ஜிமின் இப்போ தான் ஃபோனை போய் எடுத்து பார்க்குறாரு. அவ்வளோதான் விட்டு ஒரு ஹார்ட் அட்டாக்கே வந்துருக்கும். அத்தனை மிஸ்டு கால் வந்துருக்கு. அவ்வளோ டெக்ஸ்ட் வந்துருக்கு. ஜிமின் அதை ஓப்பன் கூட பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ வந்துருக்கு. இப்போ எத்தனை ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லி பார்க்குறாங்க. டேரெக்டாக கால் பண்ணுறாங்க. கால் போகுது ஆனால் எடுக்கவே மாட்டாங்க. அப்படி சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. கால் எடுக்கவே மாட்டாங்கடா சொல்கிறாங்க. அகைன் ட்ரை பண்ண சொல்கிறாங்க. ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோன் அங்கே பிக் பண்ணவே மாட்டாங்க சொல்கிறாங்க. பிக் பண்ணவே இல்லை சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போது ஜிமின் ஃபோனை வச்சுட்டு அப்படியே வந்து படுத்துடுறாரு. அவர் நைட்டு கான்சர்ட் நடக்குது. ஜிமினுக்கு ஃபோக்கஸே பண்ண முடியல. இங்கே பாருடா சொல்கிறாங்க. பாரு அதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்காது ஓகேவா. இப்போ நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது நம்ம ஆர்மிஸ் ஓகேவா. அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ ஜிமினும் அவங்கள ஆர்மிஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எல்லாம் டான்ஸ் பண்ணுறாங்க. அங்கே கான்சர்ட் நடந்துகிட்டே தான் இருக்குது. இது அப்படியே இப்போ ஒரு வீட்டில் ஒரு பர்சன் பார்த்துட்டு இருக்காங்க. 2 பர்சன் பார்க்குறாங்க. இன்னும் 2 பேர் பின்னாடி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. பயங்கரக்கும் நம்ம இந்த 2 பர்சனுக்கு அவ்வளோ முறைச்சி பார்த்துருக்காங்க. அங்கே 2 பேர் வந்து பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குதுங்க பாருங்க 2 சொல்லிட்டு. இங்கே பார்த்தா அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. கான்சர்ட்டில் க்யூட்டாக என்னதான் நம்மளுக்கு மனசில் அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் பெயின் இருந்தாலும் அதை காட்டாமல் ஆர்மிஸ் ஹாப்பியாக இருக்கணுக்காக அவங்க வந்துட்டு ரியலாக வந்துட்டு அவங்களோட பெயினெல்லாம் ஹைட் பண்ணிட்டு அப்படியே சிரிச்சிட்டே வந்து கான்சர்ட் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக கான்சர்ட் டே 2 முடியுது. அன்றைக்கி நைட்டு வராங்க. வந்துட்டு கால் பண்ணுறாங்க. கால் எடுக்கவே தேர்ட் டே அதுவும் முடியுது. போயிடலாம் 3 டேஸ் முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி வந்துட்டு ஃபேன் மீட்டு தான் இருக்குது. பார்க்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. என்றைக்கு முடியும் நான் எப்போ போவோம் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றாங்க. இப்போ நான் போகவும் முடியாது. நான் என்ன தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. ஃபைனலாக ஜிமினுக்கு இப்போ ஒரு கால் வருது. ஜிமின் வந்து டக்குன்னு எடுக்கிறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. டாம் கோயிலில் வா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஐயோ என்ன சொல்லிட்டு பார்க்குறாங்க. டாம் கோயிலனா இங்கே வந்திருக்காங்களா சொல்லிட்டு ஜிமின் வேகமாக ஃபோன் வச்சுட்டு ஓடுறாரு. இப்போ ஜிமின் ஓடுறத பார்த்து நம்ஜின் பார்க்குறாங்க. என்னாச்சு எதுக்காக ஜிமின் ஓடுறான்னு சொல்லிட்டு நம்ம நம்ஜின் பண்ணிட்டு வராங்க. இப்போ நம்ம ஒரு பாடிகார்ட் இருக்காங்க. ஜிமின் தம்பி என்னாச்சு சொல்கிறாங்க. அண்ணா அங்கே பாருங்க நான் வெளில போக சொல்கிறாங்க. இல்லை என்னாச்சு சொல்கிறாங்க. பாருங்க அங்கே நான் வந்துட்டு எனக்கு எமர்ஜென்சி ஒர்க் இருக்கு. வெளில போக சொல்கிறாங்க. தனியாக போக சொல்கிறாங்க. இல்லை நம்ம கேட்டுக்கு வேலை தான் சொல்கிறாங்க. கேட்டுக்கு வேலை நானும் வர சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் வேண்டாம் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் ஓடி போகிறாங்க. இப்போ பின்னாடி வர நம்ஜனை பார்த்து பாடிகார்ட் கேட்குறாங்க. என்னாச்சு நம்ஜோன்னு சொல்கிறாங்க. அங்கே பாருங்க ஆனால் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் இருங்க அவன் ஜஸ்ட் வெளில போயிருக்கானா போய் பார்த்துக்கிறான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. அங்கே பாருங்க மேனேஜர் வரல சொல்கிறாங்க. எங்கே இருக்கு ஆமாம் மேனேஜர் இல்லை மேனேஜர் வெளில போயிருக்காரு சம்திங்ஸ் வாங்க சொல்லிட்டு ஓகேவா சீக்கிரம் ஜிமின் உள்ள வர சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு நம்ம நம்ஜன் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. இங்கே ஜிமின் தான் ஓடி வராரு. அவ்வளோ ப்ரீத் வாங்குது. ஸ்வெட் ஆகிட்டுருக்கு அவருக்கு. அப்படி வெளில வந்து நின்றுட்டுருக்காரு. இப்போ பார்த்தா ஒரு பிளாக் கலரில் கார் நிற்குது. அந்த காரை 15 மினிட்க்கு அப்படி இருக்குது. ஐயோ கடவுளே நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு டாம் வரைக்கும் வந்திருக்காங்கன்னா கோவம் அவ்வளோ அந்தளவுக்கு கோவமாக சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து பார்க்குறாங்க. வந்து கார் டோரை நாக் பண்ணுறாங்க. இப்போ அந்த காரோட கிளாஸ் மட்டும் வந்துட்டு ஓப்பன் ஆகுது. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. சாரி ஜங்கு சாரி ப்ளீஸ் முன்னே மன்னிச்சுக்கோங்க நான் கால் பண்ண விட்டுட்டேன் சாரி அப்படி சொல்லிட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. இதை தூரத்துலேருந்து நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவருக்கு. இப்போ நம்ம ஜிமினை கெஞ்சிட்டு இருக்காங்க. சாரி ஜங்கு சாரி சொல்கிறாங்க. இப்போ அவங்க கார் விட்டு இறங்கிட்டு கார் வந்து ஒரு கார் அந்த ஒரு ஒயிட் கலரில் சின்ன டவல் மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே நம்ம ஜிமினுக்கு தான் அந்த அப்படியே ஸ்வெட் ஆகுது தொடச்சி விட்றாங்க. அது ஆமாடா ஜங்குக்கு தான் ஜிமினோட ஹஸ்பண்ட் ஓகேங்களா. இப்போ அப்படியே அந்த ஸ்வெட்டிங்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஜங்கு வந்துட்டு அப்படியே தொடச்சி விட்டுருக்காங்க. இப்போது அப்படியே நம்ம ஜிமின் கொஞ்சம் லைட்டாக அப்படி டர்ன் பண்ணி இந்த கொஞ்சம் அவளை காரில் உள்ளே பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு பொண்ணுடா
இந்த பொண்ணுக்கு ஒரு 4 இயர்ஸ் இருக்குண்ணா ஓகேங்களா. ஒரு 3 இயர்ஸ் இருக்கும். ஒரு 3 வயசு பொண்ணு தான் அப்படியே உட்காந்துருக்கு. கோவமா உட்காந்துட்டுருக்கு. இவனுக்கு பாவம் பார்க்கவே ஒரு மாரி இருக்கு. மீனா அங்கே பாருடா மம்மாட்ட வா சொல்கிறாங்க. நீங்கள் என்னோட மம்மா இல்லை அப்படி சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஜிமினுக்கு ஒரு அப்படியே ரொம்ப ஹார்ட் ஆயிடுறாரு. கண்ணில் அப்படியே டேஸ் வந்துட்டுருக்கு. இப்போ ஜங்க் பண்ணி பார்க்குறாங்க. மீனா அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்த்துட்டு டடா அப்படி சொல்கிறாங்க. என்ன சொன்னேன் இப்போ சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு டடா சொல்கிறாங்க. என்ன சொன்னேன் இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஒரு 1 ஸ்டெப் ஜங்க் விட்டு தள்ளி வந்துடுறாங்க. அப்படி டேஸ் பயங்கரமாக வந்துட்டுருக்கு. நம்ம ஜங்குக்கு என்ன சொல்லி தெரியல. ஜங்க் போயிட்டா ஹக் பண்ணுறாங்க. அங்கே பாரு ஒன்றும் இல்லை சாரி சாரி இங்கே பாரு ஒன்றும் இல்லை சொல்லிட்டேன் அப்படி டேப் பண்ணுறாங்க. ஜிமின் ரொம்ப அழுறாங்க. அவருக்கு என்ன சொல்கிறதே தெரியல. இப்போ நம்ஜன் பார்க்குறாங்க. இங்கே அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு டாமு கோயிலில் எப்போவுமே வந்துட்டு கேமரா வச்சுட்டு யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்படியே பிக்சர் எடுத்துடலாம் வீடியோஸ் பற்றி இதெல்லாம் அதான் நியூஸ் ரிப்போர்ட்டர்லாம் இருப்பாங்க இல்லையா பேடாக கமெண்ட் பண்ணுறதுக்கு போட்டு விட்டுறதுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம நம்ஜன் பார்க்குறாங்க. உடனே வராங்க. ஜிமின் எப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிமின் டக்குன்னு பார்க்குறாங்க. யாங்க சொல்கிறாங்க உள்ள வா சொல்கிறாங்க. யாங்க சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் நீங்கள் உங்கள் உள்ளே வாங்க சொல்லிட்டு அப்படியே அவர் பாட்டுக்கு ஜிமினை கூட்டிகிட்டு உள்ளே போயிடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கும் அவரோட பேபி தூக்கிட்டு உள்ளே போகிறாங்க. இப்போ ஜங்கு வந்து பேபி பார்த்து முறைக்கிறாரு. என்ன சொல்ல நீ சொல்கிறாங்க. டாடா நான் சும்மா அங்கே பாரு சும்மா சொல்கிற விஷயமா அது சொல்லி பார்க்குறாங்க. இது அப்படி நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே நம்ம ஜிமின் தான் உள்ளே வந்து அழுதுகிட்டே வர பக்கம் ஜின்னு பார்க்குறாங்க. ஜிமின் என்னாச்சு சொல்கிறாங்க. ஜிமின் சொல்லிட்டு ஓடி வந்துட்டு நம்ம ஜின்னும் நம்மகிட்ட 2 பேரும் கிட்ட வராங்க. நம்ம ஜெகோ பார்க்குறாங்க. ஜிமின் என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் ரொம்ப அழுறாங்க. கத்தி அழுறாரு. ஜின்னை ஹக் பண்ணிட்டு யாங்கன்னா ஒரு நல்ல அம்மாவே இல்லை யாங்க சொல்கிறாங்க. என்னத்துக்கு யாரா சொன்னவங்க பார்த்து அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணி அழுறாங்க. இப்போ நம்ஜன் பார்க்குறாங்க. உட்காருங்க சொல்கிறாங்க. இப்போ ஜாங்க குதிரை உட்காடுறாங்க. பேபி வந்து கீழே இறக்கி விடுறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. சுகா பார்த்துட்டு ஏய் மீனா எப்போ வந்து சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம மீனா தான் வந்துட்டு எதுவும் சொல்ல முடியும் கரெக்டாக சொல்லிட்டு இருக்காங்க. பாரு என்னாச்சு சொல்லிட்டு நம்ம ஜேகோ போன்ற நம்ம சுகா கிட்ட வராங்க. பாப்பா கிட்ட வந்துட்டு என்னாச்சுடா ஏன் அழகா சொல்லிட்டு டேஸ்ட்டில் வைப் பண்ணி விடுறாங்க. இப்போ நம்ம அம்மினாதான் வந்துட்டு அம்மாவுக்கு என் மேலே கோவம் அப்படி சொல்கிறாங்க. என்ன உங்கள் அம்மா கோவில கோவமா என்னடா சொல்கிற வாய்ப்பே இல்லையா சொல்லிட்டு இவங்க பார்க்குறாங்க. ஜிமின் ரொம்ப அழகாங்க டைட்டாக. இப்போ நம்ம சின்னக்கு புரிஞ்சது ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு அதனால தான் ஜிமின் இப்படி அழகாங்க சொல்லிட்டு இப்போ நம்ம இது டே பார்க்குறாங்க. இரு சொல்லிட்டு நம்ம டே போயிட்டு கிச்சனில் அந்த பாப்பாக்கான ஒரு மில்க்கும் நம்ம ஜங்குக்கான ஒரு ஜூஸ் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இந்தாங்க சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு ஜூஸ் எடுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம பாப்பா கையில் மில்க்கு கொடுக்குறாங்க. இந்த குடி சொல்கிறாங்க. வேண்டாம் எனக்கு நம்ம அம்மா வேணும் அம்மாட்ட பேச சொல்லுங்க சொல்கிறாங்க. அங்கே பார்த்தா ஜிமின் டைட்டாக சின்ன ஹக் பண்ணிட்டு அழுதே தான் இருக்காரு. சின்னலாம் கம்ஃபர்ட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ சின்ன நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. எங்க கொஞ்சம் சொல்கிறாங்க. நான் விடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் வந்து ஜிம்மில் தள்ளி வராங்க. இப்போ ஜிம்மில் ஹேண்டில் ஜங்கு பிடிக்கிறாங்க. பிடிச்சி டேரெக்டாக நம்ம ஜிம்மில் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதை ஜிம் இருக்காங்களே அந்த ரூமு அந்த ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே டோர் லாக் பண்ணுறாங்க. பார்த்துட்டு அப்படியே ஃபேஸை கப் பண்ணுறாங்க. என்னாச்சு எங்கள் பாரு சாரி ஓகேவா சாரி நான் அவள் சொல்லிக்க கூடாது தான் புரியுது சாரிடம்மா சாரி புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப கத்தி எழுறாங்க. ஏன் ஜங்குக்கு நீங்கள் சொன்னனால தானே நான் இதை ஓகே சொன்னேன் நான் பண்ணினேன். இல்லைனா நான் எப்போவே இதை வந்துட்டு நான் இதை விட்டு மூவ் ஆயிருப்பேன்ல. இந்த ஐடல் லைஃப் வேண்டாம். நான் ஒரு சாதாரண அம்மாவாக இருக்கேன். உங்களுக்கு ஒரு நார்மல் ஒய்ஃபாக இருக்கேன்னு நான் சொன்னேன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. உன்னோட ட்ரீம் தான் எங்களோட ட்ரீம் சொல்லிட்டு இப்போ ஏன் நீங்களும் வெறுக்கிறீங்க. என்னோடய பொண்ணு என்னை வெறுக்கிறல்ல சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப அழகாங்க. நான் ஒன்று வெறுக்கிறேன் நான் சொல்லிட்டு நம்ம ஜங்க் கேட்குறாங்க. ஆமாம் வெறுக்கிறீங்களா அதனால தானே டாம் வரைக்கும் வந்திருக்கீங்க. இங்கே யாராவது பார்த்தா என்ன ப்ராப்ளம் ஆகணும் கூட தெரியல. உங்களுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப அழகாங்க. எனக்கு எவ்வளோ ஹேட்டர்ஸ் இருக்காங்க எவ்வளோ ஹர்ட் பண்ணுறாங்க. எனக்கு எதனா ஆனால் கூட பரவாயில்ல உங்களுக்கு எதனா ஆகிட்டா நான் என்ன பண்ணுவோம் எதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப அழகாங்க. நம்ம ஃபோன் அத்தனை டைம் பண்ணுறேன் எடுக்க மாட்டேன்றீங்க சொல்லிட்டு ஜிமின் அழுறாங்க. ஜிமின் அழுது பார்க்க ஜங்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜங்கு வந்துட்டு ஜிம்மில் ஃபேஸை கப் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு லிப்பை அட்டாச் பண்ணுறாரு. அவரை வந்து இப்போ காம் பண்ணணும் அதான் பண்ண முடியும். அவர் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க ஃபைனலாக. இப்போது ஜங்க் தான் வந்துட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அவ்வளோ டேஸ்ட் இருக்குது. எதுக்காக அழற ஏன் அழற ஏன்னா அமுக்கு கூட சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு தெரியல சொல்கிறாங்க. பாரு நான் வந்துட்டு என்கிட்டையும் வந்து கண்ணெலாம் இருக்குது உனக்கு தெரியல சொல்கிறாங்க. யாருன்னு சொல்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு யாருன்னா நம்பர் 1 பிஸ்னஸ் மேன் கொரியாவில் ஓகேங்களா. கொரியாவில் மட்டும் இல்லை அவர் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மேன்லேயே நம்பர் 1 இருக்கவர் அவர் தான். அவர்கிட்ட அவ்வளோ பவர் இருக்குது. அவர்கிட்ட கன்று கூட இருக்குது வித் லைசன்ஸோட. அவர் யாராவது அட்டாக் பண்ண முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஷூட் பண்ணிவிடுவார். அந்தளவுக்கு அவர்கிட்ட பவர் இருக்குது. இப்போ ஜங்கு ஜிமின் பார்க்குறாங்க. ஆனாலும் சொல்கிறாங்க பாரு என்னோடய ஒய்ஃபை மிஸ் பண்ணேன் பார்க்கணுன்னு தோணுச்சு. என் ஒய்ஃப் என்னால் அங்கே வர முடியாது வீட்டுக்கு வர முடியாத சுச்சுவேஷன் இருக்காங்க தோணுச்சு. வந்தேன் ஃபோன் எடுக்கல தான் கோவம் இருந்துச்சு தான். அவனை பார்க்குற முடிய வரைக்கும் கோவம் வந்துச்சு. ஃபோன் எடுக்கல ஒரு டெக்ஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க இன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கோவம் இருந்துச்சு தான். அதுக்காக என்னோடய ஒய்ஃப் அப்படி விட்டுற முடியுமா சொல்கிறேன். என் ஒய்ஃப் மேலே எனக்கு பாசம் நம்ம கேரிங் இல்லாமல் இருக்குமா. மீனாவுக்கு முன்னாடி உன் மேலே தான் அதிக லவ் கேர் வச்சிருக்கணும் உனக்கே தெரியும் சொல்கிறாங்க. மீனாவோட மோர் எனக்கு இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தான் மீனா வந்தா. நம்ம லவ்வோட மீனிங் தான் மீனா நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவள் கொஞ்சம் பாசிட்டிவாக அவள் உனக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க. உங்களோட வா சொல்கிறேம்மா ஜங்க பார்த்து ஜிம்னு கேட்குறாங்க.
சொல்கிறாங்க. ஆமாம், அவள் எனக்கு ஸ்டார்டிங்கில் ரொம்ப அப்படி தான் இருந்துச்சு. இப்போ எனக்கு புரியுது ஓகேவா, என்னோடய ஒய்ஃப் என்ன எந்தளவுக்கு லவ் பண்ணுறாங்க எனக்கு தெரியும் ஓகேவா. அதனால தானே என் பேபி கூட எனக்கு பேபி தான் இம்பார்ட்டன்ட். நான் 1 இயருக்கு நான் வந்துட்டு குவைட் ஆகுறேன்னு சொல்லிட்டு நீ அப்போ கூட யோசிக்காமல் என்னை பற்றி தானே யோசிச்சா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜங்குக் ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ ஜங்குக், சாரி சொல்கிறாங்க. இல்லைடாம்மா சாரி சொல்லக்கூடாது, நான் ரொம்ப மிஸ் பண்ண உடனே அந்த ரீசனால் தான் உன்னால் வீட்டுக்கு வர முடியாதுன்னு தெரியும். அந்த ரீசனுக்காக தான் நானே வந்தேன். மீனா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணா. அவள் உன்னை நேரில் பார்த்துட்டு கொஞ்சம் அப்செட் ஆகிட்டா. அவள் இந்த மாதிரி உன்ட்டு பேசுவதானே நார்மலாக சொல்கிறாங்க. ஆனால் என்னால் தாங்கிக்க முடியல. எனக்கு தெரியும் ஓகே. எனக்கு இப்போ என்ன தான் அந்த வருஷம் கேட்கும்போது சாரி ஓகேவா, நான் அவளை இன்னும் கொஞ்சம் நாள் டீச்சிங் வந்து கொடுக்கணும் ஓகேவா, சாரி சொல்கிறாங்க. சிவன் பார்க்குறாங்க, நான் ஒரு நல்ல அம்மாவா இல்லையா ஜங்குக்கு சொல்கிறாங்க. கண்டிப்பாக உன் அளவுக்கு வேறு யாருமே உலகத்தில் வந்து பெஸ்ட் அம்மாவாக இருக்க மாட்டாங்க சரியா. நீ அவள் மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்கா, அவளுக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான்னு சொல்கிறது எனக்கு தான் தெரியும் ஓகேவா, அது அவளுக்கு தெரியாதுல்ல. நான் சொல்கிறேன் எல்லாமே வளர வளர நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் அவள் இப்படி பேசுவான்னு நினச்சி பார்க்கல. சாரிடா ஓகேவா, சாரி மன்னிச்சிட்டு நம்ம பொண்ணு தானே மன்னிச்சிட்டு சொல்கிறாங்க. இல்லை அவனை வேறு என்ன சொன்னாலும் ஏற்றுப்பா, ஏன்னா அடித்த கூட அக்செப்ட் பண்ணிப்பானா, ஏன்னா அம்மா இல்லைன்னு சொல்கிறது அவங்க கூட சொல்கிறாங்க. பாரு நீ எவ்வளோ பெற்றிருக்கா ஓகேவா, நீ 10 months அவளை வந்துட்டு ஹோல்ட் பண்ணியிருக்கா. அது அவளுக்கு தெரியாது, அவளுக்கே தெரியும் ஓகேவா. ஜஸ்ட் உன் மேலே பாசிட்டிவ் ஓகேவா. கான்செப்டில் 2 days அவனை பார்த்தா உனக்கு தெரியல, அவளுக்கு உன்னை யாரா தொட்டா டச் பண்ணா பிடிக்காது சொல்லிட்டு உன்னை வேறு டே வேறு சொல்கிறாங்க. டேயோட சோல்மேட் சொல்கிறாங்க. எங்களை பற்றி எனக்கு தெரியும் ஓகே சொல்கிறாங்க. ஏன்னா இப்போது நம்ம ஜங்க் பார்க்குறாங்க லைசன்ஸ் சாரி ஓகேவா, அவர் ரொம்ப அழகான்னு நினைக்கிறேன். அவர் அழகிற சவுண்டு வெளியே கேட்குது, கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுறியா சொல்கிறாங்க. ப்ளீஸ் எனக்கு புரிஞ்சுக்கோ, நான் சாரி கேட்குறேன், நானும் சாரி கேட்கவா சொல்லிட்டு ஜங்குக்கு ஜிம்மின் மட்டும் எப்படி வந்துட்டு நான் நீலர் பண்ணிடுறேன் சொல்லிட்டு நீலர் கொண்டு போகிறாங்க. இப்போ ஜிம்மி தான் ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. வேண்டாம் அப்படி பண்ணாதீங்க சொல்கிறாங்க. அப்புறம் என்னாச்சு சொல்கிறாங்க, ஏன் ஜங்குக்கு ஃபோன் எடுக்கவே இல்லை சொல்கிறாங்க. இல்லை நான் ஃபோன் எடுக்க தான் நினச்சேன், ஆனால் முன்ன தான் சொன்னேன் ஃபோன் எடுக்கக்கூடாது, ஃபோன் எடுத்தால் அம்மா வரமாட்டாங்க, எதனா ரீசன் சொல்லிடுவாங்க, ஃபோன் எடுக்காமல் இருந்தால் தான் அம்மா நம்மளை பார்க்க வருவாங்க, அவள் தான் சொன்னான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவள் குழந்தை அவளுக்கு புரியாது, உங்களுக்கு சொல்கிறாங்க. எனக்கு புரியும் ஓகேவா, சாரி நானும் கொஞ்சம் ஒர்க் டென்ஷனில் இருந்துட்டேன். ஒரு சைடு மீனா, 2 சைடு ஒர்க் எடுத்து ஹேண்டில் பண்ண கொஞ்சம் கஷ்டமாயிட்டு சாரிடா ஓகே சொல்கிறேன். சாரி என்ன சொல்லிட்டு நம்ம ஜங்க் தான் ஜிம்மின் இப்போ சாரி கேட்குறாங்க. இல்லை ஜிம்மின் மேரிட் ஓகேங்களா, ஜிம்மின் மேரிடு, ஜிம்மோட ஹஸ்பண்ட் தான் ஜங்குக்கு. ஜிம்மினுக்கு ஒரு பேபி இருக்குது, அந்த பொண்ணு பேர் ஜோன் மீனா ஓகேங்களா. இப்போ நம்ம ஜிம்மின் பார்க்குறாங்க. சரி வாங்க சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப போட்டு வெளியே வராங்க. இப்போது நம்ம மீனா அழுதுகிட்டே தான் இருக்கா ஸ்டில். நம்ம இவங்க எல்லாரும் சேர்ந்து கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவங்க கண்ணில் டேஸ் நிற்கவே இல்லை. இப்போ ஜிம்மின் போகிறாங்க. ஜிம்மின் போயிட்டு டேரெக்டாக மீனாவுக்கு நேரம் டீலர் பண்ணிட்டு அவ்வளோ டேஸ்லாம் வெயிட் பண்ணி விடுறாங்க. மீனா டைட்டாக நம்ம ஜிம்மின் நெக்கை வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. பயங்கரமாக அழறா. அம்மா சாரி மம்மா சாரி மன்னிச்சிடுங்க, நான் இனிமேல் பண்ண மாட்டேன், அப்படி பேச மாட்டேன், நீங்கள் தான் என்னோட பெஸ்ட்டு மம்மா, எப்போவுமே என்னோட கிராண்ட்மா கூட சொல்லுவாங்க நீங்கள் எனக்கு இது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சாரி மம்மா அப்படி சொல்லிட்டு நம்ம பாப்பா தான் ரொம்ப சாரி கேட்குறா. இப்போ ஜிம்மினுக்கு டேஸ் வருது. இங்கே பாரு மீனா சொல்லிட்டு இப்போ மின்னோட ஃபேஸ் நம்ம ஜிம்மினுக்கு கப் பண்ணிட்டு அம்மாவுக்கு மேலே கோவம் வந்தா திட்டிட்டு, ஆனால் இந்த மாதிரி வேர்ட்ஸை மட்டும் சொல்லாத, அம்மா இல்லைன்னு மட்டும் சொல்லிட்டு அதில் தயவு செஞ்சு ப்ளீஸ்டா அப்படி சொல்கிறாங்க. இப்போது இந்த வேர்ட்ஸை கேட்குற எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து மீனா கிட்ட தான் உட்காருங்க. ஜங்குக்கு தவிர மற்ற எல்லாரும் உட்காருங்க. பாரு மீனா அவனோட அம்மா இருக்கானே, அவன் இங்கே என்ன தான் டான்ஸ் பண்ணாலும் அவனுடைய ஞாபகம் உள்ள உங்ககிட்ட தான் இருக்கும் ஓகேவா. என்னோட பொண்ணு என்ன பண்ணுறா, சாப்பிட்டாலா, தூங்குனாலும் சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பான், யோசிச்சுட்டே இருப்பான் ஓகேவா. உன் மேலே அவனுக்கு நிறைய லவ் இருக்குது, கூடவே இருக்கிறதுனால தான் லவ் இருக்குது, கூட இல்லாமல் தான் லவ் இல்லைன்னு அர்த்தம் இல்லைடா, புரியுதா. உன்னோட அம்மா ஒரு ஐடல் ஓகேவா, உனக்கு அது புரியுமா தெரியல. நம்ம அம்மா இவங்களால டச் பண்ணுறாங்க சொல்லிட்டு நம்ம டேவை பாயிண்ட் பண்ணுறா. டே பார்க்குறாங்க அடப்பாவி சொல்லிட்டு நம்ம மீனா டே பார்க்குறாங்க. பாரு உன்னோட மம்மா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு யாரும் இல்லை சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜங்கு தான் பார்க்குறாங்க. ஜங்குக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்களுடைய பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க. இங்கே பாரு உனக்கு அவங்க வந்துட்டு ஃப்ரெண்ட் இல்லை சொல்லி கேட்குறாங்க. ஒரு பொண்ணோட பேர் நேம் சொல்கிறாங்க. அவனுக்கு ஃப்ரெண்டு இல்லையா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் என் ஃப்ரெண்டு தான் சொல்கிறாங்க. அப்போ அவங்க கூட விளையாடுவியா சொல்கிறாங்க. விளையாடுவான்னு சொல்கிறாங்க. அவளை டச் பண்ணுவேன் பண்ணுவேனே சொல்கிறாங்க. இப்போது அதே மாதிரி தான் உன்னோட அம்மாவும் எனக்கு அப்படி தான், நாங்கள் பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு அப்படி சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு ஜிம்மில் வந்துட்டு டச் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஜங்கு லைட்டாக நம்ம ஜிம்முக்கு வந்து முறைக்கிறாங்க. ஜிம்முக்கு புரியுதுனால அவர் வந்து நார்மலாக தான் இருக்காரு. டே அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா, அவர் விட்டு கொடுக்க முடியாது, அவர் நார்மலாக பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம்மின் பார்க்குறாங்க. அங்கே பாரு மீனா இவங்க எல்லாரும் என்னோடய ஃபேமிலி ஓகேவா. நீ நான் டாடா எப்படி ஒரு ஃபேமிலியோ இவங்களே எனக்கு இன்னொரு ஃபேமிலிடா. இவங்க கூட தான் ரொம்ப டேஸ் இருந்திருக்கா சரியா. இவங்க தான் உன்னோட அம்மாவை நல்லா பார்த்துப்பாங்க. நீங்கள் இல்லாதப்போ சரியா வீட்டில் இருந்தால் நீ பார்த்துக்கிறோம் டாடா பார்த்துக்குறாங்க. நீ இல்லாதப்போ யார் பார்த்துப்பாங்க, அங்கிள்ஸ் தானே பார்த்துப்பாங்க. இவங்களே என்னோட பிரதர்ஸ் ஓகேவா, அவங்களே எனக்கு இன்னொரு ஃபேமிலி. அதை புரிஞ்சுக்கோமினா. இவங்கள பார்த்தா ஜெலஸ் ஆகக்கூடாது, நீ சின்ன பொண்ணு எது பேசக்கூடாதுன்னு உன்கிட்ட சொல்லி கொடுத்துருக்கேன்ல சொல்லி பார்க்குறாங்க. மீனா அப்படியே கரண்ட்டுக்கு ஹேண்ட் எடுத்து அப்படியே இயர்ஸில் வச்சுட்டு சாரி மம்மா இப்படி பண்ண மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் ஹக் பண்ணிக்கிறாரு. ஃபைனலாக இங்கே பார்க்குறாங்க. இப்போ நம்ம இவருக்கு தான் கால் வருது, ரம்ஜனுக்கு கால் பார்க்குறாங்க. மேனேஜர் ஆல்மோஸ்ட் வந்துட்டு இருக்காங்க
சொல்கிறாங்க. இப்போ நம்பியிருக்க ஏற்படுத்தல எங்கள் பாருடா மேனேஜர் வராருடா சொல்கிறாங்க. ஐயோ மேனேஜருக்கு இவங்க வந்து தெரிஞ்சா அவ்வளோதான்டா சொல்கிறாங்க. ஐயோ ஏற்கனவே வந்துட்டு கான்ட்ராக்டில் பல ப்ராப்ளம் இருக்குது. இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க, அவங்க இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க இல்லை கிளம்புற சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி அனுப்புறேன்னு சொல்லிட்டு. இல்லை ஜங்க் சொல்கிறாங்க, இல்லை நான் உன்னை பார்த்துட்டேன், நான் அமினாவும் பார்த்துட்டேன். அமினா இப்போ நம்ம கிளம்பணும், இல்லை மம்மாவுக்கு ப்ராப்ளம் ஆகும், போலாமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம அமினா பார்க்குறேன், மம்மா ஐ லவ் யூ சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறேன். லவ் யூ டூடா, லவ் யூ, ஓகேவா, நீ என்னோட உயிர்டா, ஓகேவா, தயவு செஞ்சு இப்படி மம்மாவை ஹட் பண்ணாதான் சொல்கிறாங்க. இல்லை இல்லை பண்ண மாட்டேன் சாரி சொல்கிறாங்க. அங்கிள் மம்மா நல்லா பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. நாங்கள் பார்த்துக்கொண்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின்டா வந்துட்டு ஜிமினோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. அவ்வளோ லவ்வாக இருக்குது அந்த குழந்தை மேலே. அவரோட குழந்தை அதாவது அவர் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. அந்த பாப்பா ரொம்ப ஹாப்பியாகிடுது. அதுவும் அதே மாதிரி ஜிமினுக்கு அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜங்கோ அவரும் ஒரு மாதிரி ஏக்கம் பார்த்துட்டு இருக்காரு. இவங்க எல்லாரும் வேறு இருக்காங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, மீனா வா நாங்கள் வெளில கூட்டிகிட்டு வரோம் சொல்லிட்டு அப்படியே மீனாவை தூக்கிட்டு எல்லாரும் வெளில வராங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கு சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜிமின் அப்படியே ஜங்கோட லேப்பில் போட்டு உட்காந்துட்டு அப்படியே வந்து ஃபேஸை கப்பன் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜங்கு அதோட ஹாப்பியாக ரொம்ப அப்படி டீப்பாக கிஸ் பண்ணிட்டு லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ, சாரி அப்படி சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே, எனக்கு புரியும், ஓகேவா, என்னோட ஒய்ஃப் ஒரு ஐடல், அதை தாண்டி அவங்க மேலே எல்லாரும் லவ் வச்சுருக்காங்க. இந்த வேர்ல்டே உங்களை லவ் பண்ணுது, ஓகேவா, நீங்கள் ஒரு ஏஞ்சல், இந்த ஏஞ்சல் எனக்கு சொந்தமாக இருக்காங்க. இதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்காக நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன், ஓகேவா, இது உன்னோட டைம், ஓகேவா, நீ உன்னோட லைஃப்பை உன்னோட ட்ரீம் அச்சீவ் பண்ணணும். என்னோட ட்ரீம் அச்சீவ் ஆகிட்டு சொல்லிட்டாங்க. இல்லை உன்னோட ஐடல் கரியர்ன்றது எல்லாரும் எவ்வளோ டேஸ் ஒன்றா இருக்கீங்களோ இருங்க, ஓகேவா, நீ சோலோவாக மாறினாலும் சரி, இப்படி தான் சரி, நீ உன்னோட ட்ரீம் உன்னோட ஐடல் லைஃப் வந்து இப்படி தான் இருக்கணும், நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க, இது ஸ்பாயில் ஆக விட மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ ஜீவன் ரொம்ப ஹாப்பியாக தேங்க்யூ ஜங்குக்கு என் லைஃப்பில் வந்ததுக்கு சொல்கிறாங்க. தேங்க்யூ, நான் சொல்லணுமா நீ சொல்லுமா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜங்குக்கு ஜிம்னு வந்துட்டு ஒரு சிக்ஸ் நோஸாக வந்து கிஸ் பண்ணுறாரு. ஹாப்பியாக இருக்குது. லவ் யூ, உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் இப்போ நீ ரிட்டன் வர வரைக்கும் எனக்கு இதெல்லாம் போதும் சொல்கிறாங்க. இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறாரு ஜிமின். ஜங்குக்கு இன்னும் ஒரு மாதிரி இருக்க, விட்டுட்டு போக மனசே இல்லை. அப்படி இருந்தும் சரி இப்போ சுச்சுவேஷன் அப்படி இருக்க சொல்லிட்டு போயிட்டு வருவா சொல்கிறாங்க. பாய், இங்கே பாருங்கள், சேஃபாக இருங்க, பாப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டைமுக்கு சாப்பிடுங்க, ஒர்க்குன்ட்டு ஒர்க்லேயே வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக என்னோடய ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஃபாலோ பண்ணுவோம், ஓகேவா சொல்கிறாங்க. அப்புறம் ஜெலஸ்லாம் ஆகக்கூடாது, ஓகே சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் ஆக மாட்டேன், ஓகேவா சொல்கிறாங்க. நான் ட்ரை பண்ணுறேன் சொல்லிட்டு நம்ம ஜங்க் தான் வந்துட்டு ஜிம்னை க்யூட்டாக ஹக் பண்ணிட்டு பாய்டாமா சொல்லிட்டு ஃபோர்கட்டில் ஒரு கிஸ் பண்ணிட்டு லவ் யூ அப்படி சொல்கிறாங்க. மிஸ் யூ சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜிம்மினும் ஜங்க்கும் வெளில வராங்க. இங்கே நம்ம ஜம்மினா கூட தான் பயங்கரமாக விளையாடிட்டு இருக்காங்க. என்ன உனக்கு அவள் பாசிட்டிவ் ஆகுமா என்ன, நான் உன் மாமா தட்ட உனக்கு பாசிட்டிவ் ஆகுதா சொல்லிட்டு டீஸ் பண்ணுறாரு மீனாவா. ஆமாம் எனக்கு பாசிட்டிவ் ஆகும் சொல்கிறாங்க. அப்புறம் தொடுவோம் என்ன பண்ணுவோம் சொல்லிட்டு ஒரு மாதிரி டீஸ் பண்ணுறாரு. அந்த பாப்பா ஒரு மாதிரி கூட கோச்சிட்ருக்கு. ஃபைனல் நாங்கள் ஜங்க் வந்துடுறாங்க. மீனா போலமா சொல்கிறாங்க. டேட்டா சொல்கிறாங்க. மம்மா பாய் அப்படி சொல்லிட்டு வந்துருக்கா. அப்படி ஹேண்டை நீட்டுது. நம்ம ஜிம்மில் வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறாரு. அவ்வளோ மிஸ் பண்ணுறாரு. இவங்க எல்லாருக்குமே புரியுது. சரிப்பா ஜிம் நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. டே இதுக்கு தானே நான் சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. இல்லை மேரேஜ் பண்ணிட்டு பேபிலாம் பிறந்துச்சுன்னா அவன் ரொம்ப கஷ்டம் விட்டுட்டு இருக்குது. ஜிமின் பாவம் எப்படி தான் கஷ்டப்படுறானு பாரு. இப்போ 2 டேஸ் அவன் வீட்டுக்கு போகும்போது அவங்க பொண்ணு இவ்வளோ தூரம் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. அப்புறம் பொண்ணு வேறு கோச்சிக்குது. ஜிம்னு வேறு அழகாக அதெல்லாம் பார்க்க பயமாக இருக்குது. ஆனால் சேம் டைம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எவ்வளோ லவ் வச்சுருக்காங்களா சொல்கிறாங்க. ஆமாம் க்யூட்டாக இருக்கல பார்க்கணும். ஆமாம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனல் நம்ம ஜிமின் தாண்டா பாப்பாவை கிஸ் பண்ணிட்டு காரில் உட்கார வைக்கிறாங்க. சீட்பெல்லாம் போட்டு விட்றாரு. சேஃபாக போங்க பாருடா, டாடாவா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாத, டைமுக்கு சாப்பிடு, டாடா என்ன சொல்கிறாங்களோ அப்படி கேட்டுக்கிறியா சொல்கிறாங்க. ஓகே மம்மா மிஸ் யூ சொல்கிறாங்க. மிஸ் டூ டாடா சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஹக் பண்ணி அனுப்புறாரு. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. மீனா ஆயிரும் சொல்கிறாங்க. டாடா மம்மா சொல்கிறாங்க. ஒரே நிமிஷம் நம்ம ஜிமின் வேகமாக ஓடுறாரு. ரூமுக்கு போயிட்டு நம்ம மீனாக்காக நம்ம ஜிமின் ஒரு டெடி பேர் வாங்கியிருப்பாங்க லாஸ்ட் டைம். அது அப்படியே அப்படியே அதை சேஃபாக வச்சுருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வராங்க. மீனாக்கு அந்த டெடி பேர்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ஜிமின் வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக வச்சுப்பாத. இங்கே பாரு மம்மா உனக்காக லாஸ்ட் டைம் வாங்கினேன், இதை கொடுக்க மறந்துட வச்சுக்கோ சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு அது இருக்கா உனக்கு தான் வேறு யாருக்கு நான் வாங்குவோம் சொல்கிறாங்க. டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. அப்படி பார்க்குறாங்க. இதில் உங்களோட ஸ்மெல் வருமானதுக்கும் கண்டிப்பாக வரும் சொல்கிறாங்க. இப்போது நம்ம பேபி ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு அப்படியே எடுத்துக்குது. டெடி பேர் எடுத்துக்குது. இப்போ கார் மூவ் ஆகுது. ஜிம்மில் பார்த்துட்டே கார் ட்ரைவ் பண்ணுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கலர் டேஸே வருது. அப்படி இருந்தும் அவர் பாட்டுக்கு அப்படி இருந்து கார் மூவ் ஆகி போயிடுது. இவங்க இந்த கார் அப்படி மூவ் ஆகிட்டு அப்படி பின்னாடி ஒரு கார் வருது பார்க்குறாங்க. இந்த கார் அப்படி அந்த டர்னிங் வந்து விட்டு போயிடுது. மறைஞ்சதுக்கப்புறம் இந்த பின்னாடி ஒரு கார் வருது பார்க்குறாங்க. என்ன பண்ணுறீங்க எல்லாரும் வெளில சொல்கிறாங்க. இல்லை சார் சும்மா உள்ளே ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சா அதான் வெளில கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் வந்து சொல்கிறாங்க. பாருங்கள் வெளிலலாம் யாராவது இருந்தாங்கன்னா பாடி கிளம்ப நிற்கலாமா இல்லை தப்பு இல்லை நம்பி இங்கே பாரு பாடி கிளம்ப எதுக்கு வந்து நின்றுச்சிக்கிங்கன்னு சொல்லிட்டு மேனேஜர் கத்துறாங்க. இல்லை சார் சும்மா வாங்க உழுப்பாங்களா வாங்க சொல்லிட்டு எல்லாரும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு போயிடுறாங்க. ஜிம்முக்கு மேரேஜ் யாருக்கு தெரியும்டா, ஆனால் கான்ட்ராக்ட் படி நம்ம ஜிம்முனோட ஃபேமிலி சேர்ந்தவங்க இங்கே வரக்கூடாது, அதுவும் ஆர்மி சார் பார்த்துட்டு கூட சொல்லிட்டு கான்ட்ராக்டில் சைன் ஆகிருக்கு. அதனால தான் ஏன்னா நம்ம
ஜிம்மினோட மேரேஜ் லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். ஃபைனலாக நம்ம ஜிம்மின் உள்ளே வராங்க. உள்ளே வந்து பார்க்குறாங்க, டே அகைன் ப்ராக்டிஸாக முடியலடா, தயவு செஞ்சு போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் போய் படுத்துறாங்க. அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்டா நம்ம ஜிம்மின் ஜங்க் வந்து கார் ட்ரைவ் பண்ணி வீட்டில் நிப்பாட்டுறாங்க. பார்த்தா மீனா நல்லா தூங்கியிருப்பா. அந்த டெடி பேரோட அழகாக தூங்கிட்டு தூங்கிட்டே இருக்கா. இப்போ கரெக்டாக காரும் ஸ்டாப் ஆகும். 2 பசங்க வராங்க. என்னடா என்னாச்சு சொல்கிறாங்க. இவங்க யாருன்னா நம்ம ஜங்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, பிஸ்னஸ்லேயே ஹெல்ப் பண்ணுறவங்க காய் என்ற மெக்க. ஓகேங்களா, அவங்க 2 பேர் பார்க்குறாங்க. என்னாச்சு ஃபைனலாக அவனோட ஒய்ஃபை பார்த்துட்டே சொல்கிறாங்க. பார்த்துட்டா சொல்கிறாங்க, ஏன்டா அவன் அவ்வளோ தூரம் நீங்கள் போகிற ரிஸ்க் இல்லையா சொல்கிறாங்க. ரிஸ்க் தான், என்ன பண்ணுறது, இவ்வளோ மிஸ் பண்ணுறேன், நான் அதோட மிஸ் பண்ணுறேன், எங்களுக்கு எப்படி இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. புரியுது வா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜங்கு கண்டு பேபியை தூக்கிட்டு நம்ம உள்ளே வராரு. மெக்க காய் 2 பேரும் அந்த உள்ளே வராங்க. தான் ஜங்கோட சம்திங்ஸ் எடுத்து உள்ளே வந்துட்டு இருக்காங்க. உள்ளே வந்துட்டு ஜங்கு தான் டேரெக்டாக போட்டுச்சு. அந்த பாப்பா வந்துட்டு பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு ஒரு மாதிரி வந்து க்யூட்டாக கிஸ் பண்ணிட்டு வெளில வராங்க. இப்போ நம்ம காயன்ட்டு பார்க்குறாங்க. டே இப்போ சொல்லுடா, எப்போ ஜிம்னை மீட் பண்ணா, ஜிம்னு ஒரு ஐடல் எங்களுக்கு தெரியும், எனக்கு புரியவே இல்லைடா, அது எப்படி நீங்கள் கொரியாவில் கூட மீட் பண்ணல, எப்படி நீ ஜிம்மில் மீட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்கோட ஃபேஸில் லைட்டாக ஒரு அழகான ஒரு ஸ்மைல் வருது. சொல்லிட்டா சொல்கிறாங்க, இல்லைடா ஆக்சுவலாக நாங்கள் மீட் பண்ணுறது கொரியாவில் தான் சொல்கிறாங்க. என்னத்துக்கு, ஆமாடா நாங்கள் கொரியாவில் தான் மீட் பண்ண சொல்கிறாங்க. டே நீ கொரியாவில் இல்லை ஃபாரினில் சொன்னேன். ஃபாரினில் இல்லைடா, கொரியாவில் தான் மீட் பண்ண சொல்கிறாங்க. எப்படிடா கொரியாவில் அவங்க வந்துட்டு ஃபுல்லாக தனியாக எங்கேயும் வரமாட்டாங்களே, ஃபாரினா கூட எங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி வெளில போவாங்க ஸ்டே பண்ணுறதுக்கு, அப்படி கூட மீட் பண்ணியிருக்கலாம், இங்கே எப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜங்கோட ஃப்ளாஷ்பேக்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்கடா. அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகலாம். ஒரு 3 years பிஃபோர் போகலாம்டா. ஒரு மிட் நைட் இருக்கும். ஒரு பர்சன் தான் வந்துட்டு பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. சார் கார் வந்துட்டு ஒர்க் ஆகலை சொல்கிறாங்க. என்னத்துக்கு, ஆமாம் கார் வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. இப்போ நான் என்னோட அம்மாவை பார்க்க போய் ஆகணுமே, அவங்க வரையும் டார்ச் பண்ணிருக்காங்க. வீட்டுக்கு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் சாரி, ஃப்ளைட்டும் வந்து புக் பண்ண முடியாது, ஏன்னா க்ளவுடியாக இருக்குது, அதனால் வந்துட்டு ஃப்ளைட் வந்து மூவ் ஆகுது, தயவு செஞ்சு கொஞ்சம் ட்ரெயினில் சொல்கிறாங்க. ட்ரெயின்லையா சொல்லி பார்க்குறாங்க. ஆமாம் சார் சொல்கிறாங்க. சேல் டு பூசான் வந்துட்டு பக்கம் தானே, போயிடுறீங்களா ப்ளீஸ், நான் வந்து டிக்கெட் உடனே ஓப்பன் டிக்கெட் எடுத்துறேன் சார் ப்ளீஸ் சார் சொல்லி கெஞ்சுறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் சார் இருக்கும் சொல்கிறாங்க. ஐயோ கடவுளே, எத்தனை டைம் சொல்லியிருக்காங்க கார் வந்துட்டு நல்லா சர்வீஸ் பண்ணுங்கள், மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள், எத்தனை டைம் சொல்கிறாங்க. இல்லை சார் மெயின்டெனன்ஸ் பண்ணி தான் வச்சுருந்தோம், சடனாக அப்படி ஏதோ இது பண்ணிட்டு சொல்கிறாங்க. சரி வேறு வழி இல்லை வாங்க சொல்கிறாங்க. நாளைக்கு வேறு நம்ம அவனை பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு நியூ இயர் சொல்கிறாங்க. என்னத்துக்கு, ஆமாம் நாளைக்கு இவங்களுக்கு தெரியும் சார். ஆனால் சொல்கிறாங்க, பாருங்கள் நாளைக்கு நியூ இயர்னால் இப்போவே எங்கள் வீட்டிலலாம் வந்துட்டு ஒரு சில ஃபங்க்ஷன் இருக்குது, எப்படின்னா சம்பிரதாயம் எப்படி நாங்கள் வந்துட்டு சில இது செலிப்ரேட் பண்ணுவோம், அதுக்காக தான் நம்ம வர சொல்கிறாங்க. ஓகே சார் சாரி சொல்லிட்டு வராங்க. இங்கே பார்த்தா நிறைய க்ரௌடாக இருக்குது. ஜங்கூர் மாதிரி அவங்க இருக்கு. ஜங்கு தர ஓகேங்களா, ரொம்ப க்ரௌடாக இருக்கும். ஒரு மாதிரி இருக்குது, என்ன இவ்வளோ க்ரௌட் இருக்கு சொல்கிறாங்க. இல்லை சார் எல்லாருமே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அவங்க சொந்த ஊருக்கு போவாங்களா, அதான் சொல்கிறாங்க. இங்கே பாரு எனக்கு ஒரு தனி கோச்சிங் அந்த இது வாங்கி கூட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சார் பேசுறேன்னு சொல்லிட்டு இப்போ அவர் போய்ட்டு மேனேஜ் பண்ணி ஒரு தனி கம்பார்ட்மெண்ட்டே வாங்குறாங்க. எப்படின்னா ஒரு பர்சன் மட்டும் ஆஃபீஸில் உட்கார மாதிரி வாங்கியிருக்காங்க. ஃப்ரீயாக இருக்கும் அது. நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஓகே தான் நல்லா இருக்குது சொல்லிட்டு அவர் வந்து உட்காந்துக்கிறாரு. இது எவ்வளோ நேரம் ஆகும் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு 2 hours போயிடும் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. சரிட்டு ஜங்க் வந்து உட்காருறாங்க. இப்போது என்ன சொல்லி பார்க்கலான்னு இருக்கேன். இங்கே பாரு இது வந்து சேஃப்டி இல்லைடா, அது ரொம்ப ரிஸ்க்கடாக சொல்கிறாங்க. பரவாயில்ல எனக்கு ஒரு வழி இல்லை, பாருங்கள் ஃப்ளைட் டிக்கெட்டும் புக் பண்ண முடியல, இப்போது என்னால் வந்துட்டு கார்னி போக முடியாது, நான் வந்துட்டு ட்ரெயின்லேயே போகிற சொல்கிறாங்க. உனக்கு ஓகே சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரெயினில் போகிற சொல்கிறாங்க. உனக்கு பிடிக்கும், ஆனால் யாரும் சொல்கிறாங்க இல்லை இங்கே தனியாக ஸ்பெஷலாக கிடைக்குமா சொல்கிறாங்க. ஓகேடா நான் கேட்டு பார்க்குறேன்டா சொல்லிட்டு இப்போது ஒரு பர்சன் வந்துட்டு கேட்குறாங்க. இங்கே வந்துட்டு பேசி பார்க்குறாங்க. தனி கம்பார்ட்மெண்ட் சொல்கிறாங்க. ஒரே ஒரு பர்சன் இருப்பாங்க, அவங்களும் ஒரு விஐபி தான், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, நீங்கள் போகிறீங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போது அந்த பர்சன் பார்க்குறாங்க. பாருடா ஜிமின், நீ மாஸ்க் போட்டுக்கோ, அப்புறம் இந்த ஹேட்டை போட்டுக்கோ, ஹேட்லாம் போட்டு மறைச்சிக்கோ, ஓகே உன்னோட ஃபேஸ் வந்து காமிக்காத. அந்த ஓவர் கோட்டு ரொம்ப லாங்கான ஒரு கோட்டு, ரொம்ப அழகாக இருக்குது. டே இந்த கோட்டை கொடுத்து நீங்கள் அதுக்குள்ளே மறைஞ்சிட்டா சொல்கிறாங்க. என்ன டேஸ்ட் பண்ணாதீங்க சொல்கிறாங்க. இல்லைடா பரவாயில்ல நல்லா இருக்குது, இதே போட்டுக்கோ ஓகேவா, உனக்கு யாருக்கும் தெரியாது, நான் டிக்கெட் எடுத்துட்டேன் வா சொல்லிட்டு. நான் உங்கள் பாரு எனக்கு உன்னை இப்படி தனியாக அனுப்ப போகும்போது பயமாக இருக்கு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை நான் போயிடுவேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போது இவங்க யாருன்னா நம்ம ஜிம்மினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதனால் நம்ம ஜேஹோப். ஓகேங்களா, ஜேஹோப்பு ஜிமினா நம்ம ஜெகோ பார்க்குறாங்க. நல்ல வேலை எனக்கு வந்துட்டு ஹான்ஜுக்கு வந்துட்டு ஆல்ரெடி ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டேன், நல்ல வேலை இப்போ போகிறேன், நானும் அங்கே நியூ இயர்க்கு அம்மாகிட்ட போய் சேரணும், உன்னை இப்போ அனுப்பி வச்சுட்டு போக தான் நான் வந்திருக்கேன், நீ வேறு பாவம் தனியாக பயப்பட சொல்லிட்டு, உனக்கு தான் இந்த ஹேட்ரஸ் ஒரு அதிகம், தெரியாமல் பார்த்துட்டா கூட யாரும் அட்டாக் பண்ணுவாங்க, என்னோட தம்பி யாரும் அப்படி அட்டாக் பண்ணக்கூட சொல்லிட்டு நம்ம ஜெகோப் சொல்கிறாங்க. ஜெகோப்புக்கு ஜிமின் மேலே ரொம்ப லவ், ரொம்ப பாசம் அதிகம், அதனால தான் இப்போ நம்ம ஜெகோ ஜிமின் பார்க்குறாங்க. அவங்களாம் சொல்கிறாங்க எல்லோரும் போயிருப்பாங்கடா, டேன் ஷோகா ஒன்றா போயிட்டாங்க, டேகுக்கு அவங்க 2 பேரும் ஒன்றா தான் போயிருக்காங்க. அப்புறம் நம்ம ஜின் வீடு பக்கம் இருக்கா, அதனால் அவங்க 2 பேரும் ஒன்றா போகிறாங்க. இப்போ நீ நான் மட்டும் தான் தனித்தனி வேறு டேரக்ஷனில் போகிறோன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டேன். நான் ஜோப் தான் ஓப்பன் டிக்கெட் எடுத்துட்டேன். ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு பர்சன் இருப்பாங்களாமா, ஆப்போசிட் சைட்டில் நீ உட்காருவா, உன்னை யாரும் அவங்களுக்கு தெரியாது, அதான் நீ அப்படி மறைச்சி தானே போட்டிருக்க, உனக்கு தெரியாது ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமினை வந்துட்டு நம்ம ஜெகோப் வந்துட்டு ஏற்றி விட்றாங்க, வாங்க உட்கார சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் உள்ளே என்டர் ஆகும்போது
ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் அப்படியே கோல்டாக ஒரு மாதிரி ஸ்ட்ரைட் ஃபேஸோட உட்காந்துருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு பயமாக இருக்குது. ஏங்க எனக்கு அவர் பார்க்க பயமாக இருக்கு சொல்லிட்டாங்க. ஒன்றும் இல்லை ஓகேவா, அவர் என்ன பண்ண போறாரு, அவரும் ஒரு விஐபி தானே சொன்னாங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, ரீசெண்டாக ஜென்ரேட் பண்ண தான் இருப்பார் சொல்லிட்டாங்க. ஓகே ஹேங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிம்மில் கூட்டிட்டு வந்து ஜேகோப் தான் இல்லை உட்கார சொல்கிறாங்க. ஓகே ஹேங்க சொல்லி உட்காந்துக்கிறாங்க. ஃபைனலாக நம்ம ஜிம்மில் உட்காராங்க. பாட்டா சேஃபாக போயிட்டு உடனே கால் பண்ண சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிம்மில் வந்துட்டு உட்காந்துட்டாங்க. அந்த இப்போ ட்ரெயின் மூவ் ஆகுது. நம்ம ஜேகோப் வெளில அந்த விண்டோஸ்குள்ளேருந்து பாய் காமிக்கிறாங்க. அவரும் பாய் சொல்கிறாங்க. இப்போ விண்டோஸ் வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் பார்க்குறாங்க. அவருக்கு வந்து ப்ரீத் பண்ணவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. மாஸ்க் ரிமூவ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு தோணுது. ஆனால் ஆப்போசிட்டில் இருக்க அந்த பர்சன் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரைட் ஃபேஸோட அவங்க வந்துட்டு ஏதோ மொபைலில் எதாவது பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு இங்கே கூட பார்க்கல. ஜிமின் பார்க்குறாங்க. எதுவும் ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி என்ன பண்ணுறது சொல்லிட்டு டயர்டாக இருக்குது, கொஞ்சம் படுக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே படுக்கிறாரு. ஆனால் ப்ரீத்தே பண்ண முடியல. இப்போ ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் பார்க்குறாங்க. மாஸ்க்கை போட்டு தூங்க முடியுமா, ப்ரீத்தே பண்ண முடியாது, எப்படி இந்த பையன் அப்படி தூங்கிட்டு இருக்கான் பாரு சொல்லிட்டு பார்க்குறாங்க. என் மாஸ்க் ரிமூவ் பண்ண என்ன ஆயிரும் சொல்லிட்டு அவரு நினைக்கிறாரு. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அந்த டோரில் லாக் ஆகி தான் இருக்குது. 2 பேர் இருக்காங்க. ஜிமின் வந்துட்டு ஒரு சின்ன நம்பிக்கையில் ஓப்பன் பண்ணிடுவோம் சொல்லிட்டு ஜிமின் வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வந்துட்டு அந்த மாஸ்க் ரிமூவ் பண்ணுறாங்க. இது வரைக்கும் ஸ்டில் ஆப்போசிட்டில் பர்சன் பார்க்கவே இல்லை. பாட்டுக்கு அகைன் வந்துட்டு மொபைல் தான் பார்க்குறாங்க. இப்போ இவர் ஓப்பன் பண்ணி ஒரு தும்முள் ஒரு டக்குன்னு தும்பிடுறாரு. இப்போ அப்படியே அந்த ஆப்போசிட்டில் அவ்வளோ பர்சன் ஜங்க் தான் அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. அவ்வளோதான் ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டு நான் அப்படியே கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஜிம் சொல்கிறாங்க, பாருங்கள் சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. புரியுது, ஐடல் ஜிமின் தானே சொல்கிறாங்க. அவர் கேஷுவலாக கேட்குறாரு. ஜிமினுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க, ஐடல் ஜிமின் தானே, பேட்டிஸ் தானே சொல்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு ஆமாம் ஆமாம் சொல்கிறாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஓகே வாங்க நான் மட்டும் தான் இருக்கேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்சனை பார்க்குறோம், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கேஷுவலாக பேசுகிறாரு. இப்படி தான் பிடிஎஸ் விரும்புவாங்க ஃபேன்ஸ், அவங்க ஆர்மி அப்படி தான் இருக்கும்னு நினைப்பாங்க. ஃபைனலாக நம்ம ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பி எடுத்து நீங்கள் ஆர்மியாக சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஃபேஸ் ஒரு மாறி போயிடுது. ஓகே ஒன்றும் பிரச்சனை சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அப்படியே வந்து எல்லாத்தையும் ரூம் பண்ணிடுறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. நான் ஆர்மியில் பட் எனக்கு ஐ லைக் யூ அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி எடுத்து என்ன என்ன சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கு சோலோவா அப்படி அப்படி பிடிக்கிறத சொல்லிங்கன்னா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு ஐடெல்லாம் பிடிக்காது, பார் ஜிம்னா பிடிக்கும் அப்படி சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஜிம்னுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அது சொல்கிறாங்க. உங்கள் நேம் சொல்கிறாங்க. ஜான் ஜங்குக்கு சொல்கிறாங்க. அவ்வளோதான் இப்போ ஜிம்னு ஃப்ரேஸ் ஆகிடுறாரு. ஜான் ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா ஜங் கூட அவர் ஃபேஸை ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாரு. நேம் மட்டும் தான் தெரியும் எல்லாருக்கும். அவரோட ரொம்ப க்ளோஸ் பிஸ்னஸ் பார்ட்னர் மட்டும் தான் மீட் பண்ணியிருப்பாங்க. அவரும் ஒரு ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ண மாட்டார். அவருக்கும் ஆபத்துலாம் இருக்குது. அந்த ரீசனால் இப்போ பார்க்குறாங்க. நீங்களா சொல்லி பார்க்குறாங்க. இந்த மேகசைனில் வருமே அந்த நம்பர் 1 பிஸ்னஸ் மேன், யங்கஸ்ட் பிஸ்னஸ் மேன் நீங்கள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு ஒரு மணிக்கு விட ஸ்மைல் பண்ணுறாங்க. ஏன்னா இவர் ஐடல் சொல்கிறப்போ அவர் கேஷுவலாக இருந்துப்பார். ஆனால் இவர் பிஸ்னஸ் மேன் அப்படின்னு தெரிஞ்சப்போ இவரோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது. எனக்கு பிடிக்குமா சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடிக்காம என்ன இருப்பாங்களே, இந்த எங்கேஜில் நீங்கள் எவ்வளோ சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ வந்துட்டு எல்லாருக்கும் ரோல் மாடலாக இருக்கீங்க, உங்களை என்ன பிடிக்காம இருக்குமா என்ன, உங்களோட நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க யாருக்கும் தெரியாது, ஆனால் உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸாக இருக்கே சொல்கிறாங்க. அப்போ ஜங்க் பார்க்குறாங்க. நான் ஒன்றும் ஐடல் சொல்கிறாங்க. ஐடலுக்கு தான் ஃபேன் பேஸ் இருக்கணும் இல்லை, ஒரு பிஸ்னஸ் மேன்ஸ் கூட அது ஃபேன் பேஸ் இருப்பாங்க. ஓகேவா, உங்களை ரோல் மாடலாக எடுத்துக்க நிறைய பேர் இருக்காங்க. இவன் நான் கூட அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. உண்மையாக சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு ஜிம்னே பார்த்துருக்காங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜிம்னு ஆரம்பி பேசிட்டு ஓகே எனக்கு தூக்கம் வந்து தூங்குவா சொல்கிறாங்க. தூங்குங்க சொல்கிறாங்க. இப்போது ஜிம்னு வந்துட்டு அப்படியே வந்துட்டு க்யூட்டாக எல்லாத்தையும் கழட்டிச்சு. அந்த ஹேட்டு அந்த கோட் ஓவர் கோட் எல்லாத்தையும் கழட்டிட்டாரு. பார்க்க குட்டி பையனை தெரிறாரு. ஜங்க் பார்க்குறாங்க. ஸ்டேஜில் பார்க்கறதோட இங்கே ரொம்ப குட்டியாக தெரிகிறாரு. அப்போது இந்த இதெல்லாம் போட்டு கவர் பண்ணி தான் இப்படி பையனை தெரிஞ்சா. இப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் குட்டி குழந்தை மாதிரி இருக்கா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கு ஜிம்னு பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவருக்கு வந்துட்டு கண்ணே எடுக்க முடியல. அவரையும் பார்த்துட்டு இருக்காங்க. எப்போ தான் புரியுது உன்னை ஏன் எல்லாரும் இவ்வளோ அட்மைட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இல்லை நீ ஒரு ஐடல் தான், அப்படி தானே ரொம்ப கேஷுவலாக இருக்க, வேறு ஒருத்தவங்களும் வேறு மாதிரி கூட இருக்கலாம், நீங்கள் எல்லோரும் வேறு மாதிரி இல்லை, அதனால தான் உங்கள் எல்லாரும் அவ்வளோ லவ் பண்ணுறாங்க, நீ டிசர்வான பர்சன் தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. உண்மையாக ஒரு எல்லாம் க்யூட்டாக ஏஞ்சல் மாதிரி இருக்க சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்கு அவ்வளோ ஜிம்னு அவ்வளோ க்யூட்டாக அழகாக தூங்கிட்டு இருக்காரு. பயங்கர தூக்கம், நல்லா தூங்கிட்டே இருக்காரு. எங்கள் ஜிம்மில் ஃபோன் ரிங் ஆகுது. ஜிம்மில் அப்படியே தூக்கத்துலேருந்து வந்து ஃபோன் வந்துட்டு அப்படியே வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஜங்குக்கு எவ்வளோ நேரம் ஜிம்மில் பார்த்துட்டே வந்திருப்பாங்க. ஜிம்மில் ஒரு 1/2 hour தூங்கியிருப்பாங்க. இப்போ ஃபோன் வந்து ஹலோ சொல்கிறாங்க. ஹலோ இங்கே பாரு, நான் சேஃபாக தான் ட்ரெயினில் வந்துட்டுருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஓகேவா, இங்கே ஒரு ஜென்டல்மேன் கூட இருக்காரு ஆப்போசிட்டில் சொல்கிறாங்க. நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம் டக்குன்னு ஒரு டங்க் வெயிட் பண்ணிட்டேன். சாரி இங்கே ஒரு பர்சன் இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு வந்து க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. எவ்வளோ அழகாக பேசுகிறான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மில் வந்துட்டு டேக்கிட்ட போய் ரொம்ப நேரம் பேசுகிறாரு. நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு க்யூட்டாக பேசிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு இப்போவே ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, என்ன இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கான் பேண்ட் மெம்பர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு. இப்போ
ஜங்க் பார்க்குறாங்க. எங்க நேரம் ஷிப் பண்ணுறாங்க தான் இல்லைன்னு சொல்லல. அது ஜஸ்ட் ஷிப் தானே, அது ஃபேன் சர்வீஸ் தானே, என்ன இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லி குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம்மில் வந்து பேசி முடிச்சிருச்சு, அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே ரிலாக்ஸாக ஜங்கு பார்க்க ஜங்க் பேச அப்படின்னு ஒரு மாதிரி டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. சார் ஆரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் எதுவும் சொல்லாமல் அப்படி ஜிம்மோட பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. ஜங்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் எதுவும் சொல்லாமல் வணக்கம் டேங்கும் என்ன ரிலேஷன்ஷிப் சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீஸ் மை சோல்மேட் அப்படி சொல்கிறாங்க. ஓ அவ்வளோதானா சொல்கிறாங்க. தாண்டி எதுவும் இல்லை சொல்கிறாங்க. இல்லை ஏன் கேட்குறீங்க சொல்கிறாங்க. பின்ன இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கா, அதுவும் ஒன்று விடாமல் ஷேர் பண்ணுறேன். இங்கே வந்ததுலேருந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறா சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்னால் அப்படி தானே, அதுவும் என்னோட சோல்மேட், அவங்கள்ட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ண சொல்கிறாங்க. அதெல்லாம் ஓகே, அது என்ன அப்படி ஸ்டேஜில் டான்ஸ் பண்ணும்போது ஃப்ளட் பண்ணுறது சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் சொல்லி கேட்குறாங்க. சொல்கிறாங்க. நீங்கள் எங்களோட ஆர்மிஸ் கிடையாது. செகண்ட் நீங்கள் எதையும் வாட்ச் பண்ண போகிறதும் இல்லை. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன், உங்களுக்கு அதெல்லாம் டைம் இருக்குது. அப்புறம் எப்படி நீங்கள் என்னை பற்றி எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு அவர் ஃபோன் எடுத்து அப்படியே ஆன் பண்ணுறாரு. பார்த்தா இவங்களோட ஒவ்வொரு கான்செப்ட்டும் அவர் வாட்ச் பண்ணி அவர் லைக் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் காமிக்கிறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்து நீங்கள் சொல்கிறாங்க. நான் எவ்ரி கான்செப்ட் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காரு. அதை நம்ம ஜிமின் வந்துட்டு அவர் ஜூம் பண்ணி பிக்சர் எடுத்து வச்சிருக்காரு. ஜிமினுக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆகிடுது. அது 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 சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாரு. இப்போது ஜங்க் எதுவுமே சொல்லாமல் ஜிமின்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வராங்க. ஜிமினுக்கு பயமாக இருக்குது. அங்கே பாருங்கள், நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, நீங்கள் ஒரு ஜென்டில் மேன், நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் நான் ஜென்டில் மேன்னு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை அப்படி இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் ஜிமினுக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வராங்க. க்ளோஸாக வந்துட்டு அவர் ஜிமினோட நெக்கை போய் ஸ்மெல் பண்ணுறாரு. நல்லா இருக்கே இந்த ஸ்மெல் அப்படி சொல்கிறாங்க. என்ன ஃப்ராக்ரன்ஸ் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் நேமை சொல்கிறாரு. நல்ல நைஸ் பிராண்ட் தான், நல்ல டேஸ்ட் தான் உனக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கா. கொஞ்சம் தள்ளி போகிறீங்களா சொல்கிறாங்க. ஜங்க் எதுவும் சொல்லுவாங்க. பாரு நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு சொல்கிறாங்க. சரி அதுக்கு சொல்கிறாங்க. உனக்கு இது வரைக்கும் யாரும் டேட் பண்ணியிருக்க மாட்டேன், கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. உன்னோட பேண்ட் மெம்பர் இப்போ டேங்கின் லவ் பண்ண தெரிஞ்சிச்சு. அப்போ நீ ஃப்ரீ தானே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நீ சிங்கிள் தானே. ஆமாம் அதுக்கு சொல்கிறாங்க. ஓகே நம்ம கமிட்டட் ஆகலாமா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. மிஸ்டருங்க பாருங்கள் என்ன பேசுகிறீங்க, இப்போ தான் பார்த்தீங்க, நீங்கள் பாட்டு உங்கள் வாய்க்கு வந்தாலும் பேசிட்டுருக்கேன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு காம் டவுன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு காம் டவுன் ஆகுறாங்க. இப்போ அவங்க தான் ஜிம்முட ஃபேஸ் ஸ்ட்ரைட்டாக கப் பண்ணுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன பாரு அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னு பார்க்குறாங்க. என்கிட்ட என்ன குறை சொல்லுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் நல்லா இல்லையா பார்க்குறதுக்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. யார் சொன்னால் நீங்கள் அழகாக தான் இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை அது சொல்கிறாங்க. நல்லா இருக்கணும் நல்லாலே சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நல்லா தான் இருக்கீங்க சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பிரச்சனை சொல்லி கேட்குறாங்க. ஆனால் உங்களை இப்போ தானே நான் பார்க்குறேன் சொல்கிறாங்க. நான் கூட இப்போ தான் பார்த்தா சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறாங்க. அங்கே பாரு ஒரு ஐடியெல்லாம் பார்த்துருக்கேன், அதை தாண்டி பக்கத்தில் பார்த்துருக்கேன். இதே எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு தோணுது சொல்கிறாங்க. சான்ஸாக சொல்லி ஜிம்னு பயப்படுறாங்க. இங்கே பாரு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஆமாம் லவ்லாம் சொல்ல முடியாது, ஜஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, ஒன்று அட்மைட் பண்ணி பார்ப்பேன். தெரியாது எனக்கு ஒன்று பார்க்கும்போது பார்த்துட்டு இருக்குன்னு தோணும். என்னோடய கண்ணே பிளிங்க் பண்ணாமல் ஒன்று பார்த்துருக்கேன். ஓகேவா நான் பிஸ்னஸ் தாண்டி ஒரு விஷயம் பார்க்குறேன்னா அது ஒன்று தான் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போது ஜிம் பக்கம் இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே பாரு உனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, எப்போ உனக்கு ஒரு பர்சன் லவ் பண்ணணும், டேட் பண்ணணும் அப்படி சொல்லி தோணுதோ அப்போ என்னை கான்டாக்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு ஐடி கார்டு கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு கார்டு கொடுக்குறாங்க. அது வந்து அவரோடது. ஜிம் பார்க்குறாங்க. இது எதுக்கு எனக்கு சொல்கிறாங்க. என்னைக்காவது ஒரு பர்சனை டேட் பண்ணணும், லவ் பண்ணணும், மேரேஜ் லைஃப் உள்ள மூவ் ஆகணும்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா அப்போ உனக்கு ஞாபகம் வரது நான் தான் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன அது எதுக்கு நீங்கள் சொல்கிறாங்க. அங்கே பாரு நான் சொல்லிட்டேன்ல சும்மா நடிக்காத, என்னை நீ பார்க்கவே இல்லை சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. அங்கே பாரு நான் மொபைல் யூஸ் பண்ணியிருக்கோம், என்னை பார்க்க இல்லையா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி ஒன்றும் ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா ஜிமின் வச்சுக்கணும் வாங்காமல் ஜங்கு பார்த்துருப்பாங்க. அவரோட பேர்சிங், அவர் ஹேண்டு, அவர் ஐஸ் ரோஸ் அப்படி தனித்தனியாக பார்த்துருப்பாரு. எவ்வளோ அழகாக இருக்கார், ஹேண்ட்ஸமாக இருக்கா சொல்லிட்டு நான் என்னதான் ஒரு ஐடியில் இருந்தாலும் நானும் ஹியூமன் தரேன், ஏன் எனக்கு சைட் அடிக்க சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அடிக்கலாமே தப்பு இல்லையே சொல்கிறாங்க. ஜங்க் சொல்கிறேன். ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ரெண்டு பேரும் ஒரு மாதிரி நார்மலாக ஆயிடுறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் அவரை பற்றி எல்லாமே ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. என்னெல்லாம் ஒரு லைஃப்பில் நடக்குது, அவர் எப்படி பிஸ்னஸ் மேனாக ஆனார், அவருக்கு என்ன பிடிக்காது, இது வரைக்கும் அவர் டேட் பண்ணதே கிடையாது, அந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்களோட கேரக்டர். ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் கூட அவங்க ரெண்டு பேர் ரொம்ப நாள் பழகின மாதிரி ஒரு ஃபீல். இப்போ நம்ம ஜிமின் அதுக்கேற்ற மாதிரி எப்படி ரிப்ளை பண்ணுறாங்க. அவருக்கு என்ன பிடிக்கும், அவர் எப்படி ஐடல் ஆனார், அவருக்குள்ள எவ்வளோ ஹைடர்ஸ் வந்தாங்க சொல்லிட்டு ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் உனக்கு எவ்வளோ ஹைடர்ஸ் வந்திருக்காங்க, என்னெல்லாம் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரியும் ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. அப்படி இருந்து என்ன சொல்கிறாங்க. இங்கே பாரு உன்னை ஹேட் பண்ணுறதுக்கு பாதி பேர் இருந்தாங்க, நான் உன்னை லவ் பண்ணுறதுக்கு அந்த உலகமே ரெடியாக இருக்கும், அந்த உலகமே உன்னை லவ் பண்ணுது, நீ உன்னை லவ் பண்ணுறவங்க பாரு, உன்னை ஹேட் பண்ணுறவங்க எதுக்கு நீ பார்க்குற அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு ஜங்கு பேசலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் ட்ரூவாக சொல்கிறீங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என்னைக்காவது இப்போ என்கிட்ட பேச கம்ஃபர்ட்டாக இருக்க சொல்கிறாங்க. ஜிமின் ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்க சொல்கிறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் இவங்க ரீச் ஆக போகிறாங்க பூசனை. இப்போ இதெல்லாம் ஒரு நேட்டிவ் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு இது நேட்டிவ் தான் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் நான் சேவில் இருக்கான்னு சொன்னேன், நான் தனியாக இருக்கேன் அப்பார்ட்மெண்ட் ஹோம்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்கு ஜிமினோட ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு மாதிரி டைட்டாக பிடிக்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு சொல்கிறாங்க. அங்கே பாரு இந்த ஹேண்டை எப்போ எனக்கு பர்மனெண்ட்டாக பிடிச்சிக்கணும் போல ஆசையாக இருக்குது, ப்ளீஸ் அங்கே பாரு உனக்கு எப்போ
டேட் பண்ணணும், லவ் பண்ண தோணுதோ அப்போ என்ன கான்டாக்ட் பண்ணுறியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவங்க ரொம்ப ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன சொல்கிறீங்க ஆமாம் எனக்கு எந்த டைமில் நீ கூப்பிட்டாலும் முன்னாடி நான் நின்றுட்டுருப்பேன் ஓகேவா. எப்போ உனக்கு டேட் பண்ணணும்னு தோணுதோ அப்போ நீ எனக்கு கால் பண்ணு, உனக்கு லவ்னு ஒன்று வந்துச்சு மேரேஜ்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா அப்போ எனக்கு கான்டாக்ட் பண்ணி எனக்கு ஒரு சான்ஸ் வந்து கொடுப்பியா சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஹானஸ்ட்டாக பேசுறதுலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே சொல்லிட்டு ஜிமினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனல் அவங்க ஸ்டேஷன் வரப்போகுது. இப்போ ஜங்குக்கு தான் பக்கத்தில் ஜிமினோட மாஸ்க்கெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சிருப்பாரு, அதை ஸ்ட்ரைட்டாக எடுத்து ஜிமினுக்கு வியர் பண்ணி விடுறாரு. ஜிமின் பார்க்குறாங்க, என்ன பண்ணுறீங்க சொல்லிட்டாங்க. உன்னை யாரும் பார்த்துருக்கூடாதுலாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் தான் ஜங்க் தான்டா ஜிமினோட மாஸ்க் வியர் பண்ணி விட்டு அந்த ஹேட்டெல்லாம் போட்டு விட்டு அந்த கோட் எடுத்து வா எந்திரி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் எந்திரிக்கிறாங்க, அவருக்கு அந்த கோட்டெல்லாம் வியர் பண்ணி விட்டுறாரு. ஜங்கே பார்த்துட்டு இருக்காங்க, அவ்வளோ லவ் கேரிங் அவுட் இருக்குது. ஜஸ்ட் இப்போ பார்த்து அந்த கொஞ்ச நேரத்தில் அவ்வளோ கேரிங்காக இருக்காரு. அவர் ஐஸில் கொஞ்சம் கூட பொய்யே இல்லை, அப்படியே ஹானஸ்ட்டாக இருக்காரு. இப்போ ஜங்கும் அவர் லக்கேஜ் ஜிமினோட லக்கேஜ் எடுக்கிறாங்க. வெளில போகலாமா சொல்கிறாங்க. இல்லை அதை சொல்கிறாங்க, வா இப்போ உனக்கு பிக் பண்ண கார் வருமா சொல்கிறாங்க. இல்லை நான் கேப் சொல்கிறாங்க. எப்படி கேப் புக் பண்ணுவேன், உனக்கு தைரியம் இருக்கா சொல்கிறாங்க. இல்லை அது என்ன யாரும் பாருங்க யாராவது ஒருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க, உனக்கு என்ன ஆகும் தெரியல சொல்கிறாங்க. நல்லவங்க கண்ணில் மாட்டிட்டா பிரச்சனை இல்லை, வேறு யாராவது புறமை பிடிக்கிற அந்த பர்சன்ஸாக இருக்காங்களா அவங்க யாரும் பார்த்து என்ன ஆகும் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன், என்னோட கார் இங்கே வரும் சொல்கிறாங்க. என்ன இருக்குது ஆமாம் என்னோட கார் இங்கே வர வச்சிருக்கமா சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் ஜங்க் தானே ஜிமினோட ஹேண்ட் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிமின் அப்படியே நர்வஸாக வந்துட்டு இருக்காரு. ஜிமினுக்கு பயம் யாராவது பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஜங்க்கு கொஞ்சம் கூட விடாமல் அவர் வந்துட்டு அவருக்கு ஹேண்டுக்குள்ளேயே அவரை வச்சு கூட்டிகிட்டு வராரு. ஃபைனலாக வந்து ஒரு கார் வந்துட்டு இருக்கு. ஜங்கு சார் சொல்கிறாங்க கார் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ கார் டோர் ஓப்பன் ஆகுது, உட்கார ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் வந்து உட்காருறாங்க, அதாவது மெதுவாக தான் சொல்லி பரையாமல் கூட அவங்க உட்காராங்க. நம்ம ஜங்கு ஜிமினோட லக்கேஜ் அவர் லக்கேஜ்லாம் காரில் ஏற்றிட்டு ஃபைனலாக போகுது. இப்போ கேட்குறாங்க எந்த அட்ரஸ் அப்படி சொல்கிறாங்க. இந்த அட்ரஸ் சொல்கிறாங்க. பார்த்தா ஜங்க் கூட ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி தான் இருக்குது. ஃபைனலாக நம்ம ஜிமின் சாரிடா இப்போ ஜங்கு வந்துட்டு ஜிமின் வந்து ட்ராப் பண்ணி விட்டுறாங்க. ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டு பார்க்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க சொல்கிறாங்க தேங்க்யூ சொல்கிறாங்க. தேங்க்யூ மட்டும் தான் நான் சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஹாப்பி நியூ இயர் சொல்ல மாட்டே சொல்கிறாங்க. இப்போ தான் ஜிமினுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. சாரி சொல்கிறாங்க. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சொல்கிறாங்க. ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜங்கு அப்படியே இருந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. என் நம்பர் விட்டு கொடுத்துருக்கேன், சாய்ஸஸ் உன்னோட தான் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் ஓகே நான் வரேன்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் வருவோம், அவங்க அம்மா அப்புறம் ஜிமினோட தம்பி ஜிமினோட அதான் அப்பா 3 பேர் ஓடி வராங்க. ஓடி ஜிமின் வந்துட்டு பேக் லக்கேஜ் வாங்குறாங்க. ஜிமினோட ஃபேஸில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மைல் இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் இருக்குது அவருக்கு. பார்க்குறாங்க என்னடா தங்கம் ரொம்ப ஹாப்பியாக இருக்க சொல்லிட்டு ஜிமினோட அப்பா கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்பா அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு ரொம்ப ஃபீலாக இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. இந்த 2 hours ட்ராவல் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். அதனால் இதில் வந்துட்டு அப்படி ஃபீல் பண்ணுறாரு. ஃபைனலாக அவங்க வீடு அவ்வளோ அழகாக டெக்கரேட் ஆகிருக்கு. அன்றைக்கி நைட் தான் நியூ இயர். ஜிமின் பார்க்குறாங்க வந்துட்டு 11:55 வந்துட்டு அவங்க வீட்டில் தான் ஒரு மாதிரி அழகாக டெக்கரேட் ஆகிட்டு அவங்க சில கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ணலாம் சொல்லிட்டு எல்லோரும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா நம்ம ஜங்க் தாண்டா வந்துட்டு அப்படியே அவர் சைடில் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. கால் பண்ணுவானா பண்ண மாட்டானா தெரியலையே. 2 hours எனக்கு இது வரைக்கும் லைஃப்லேயே நான் ஸ்பெண்ட் பண்ண ஒரு பெஸ்ட் டைம் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு வேல்யூபிளான டைம் எனக்கு ஜிமின் கூட ஸ்பெண்ட் பண்ணது. நான் உன்னை எல்லோரும் சொல்லுவாங்க உன்னை ஏஞ்சல் அப்படி சொல்லிட்டு நான் நினச்சிருக்கேன் சம்டைம்ஸ் ஏன் ஏஞ்சல் சொல்கிறாங்க ஒரு பையனை சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் உன்னை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் உன்னோட கான்செப்ட்லாம் வாட்ச் பண்ணதுக்கப்புறம் உன்னை பற்றி தனியாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் உண்மையாக நீ ஒரு ஏஞ்சல் தான் சொல்லிட்டு எல்லாரோட லைஃப்லையும் ஸ்மைல் பண்ண வர வைக்கிற ஒரு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஒன்று சைல்டிஷாக காட்டி கூட மற்றவங்களை சிரிக்க வைக்கிறேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் உன்ட்ட நீ பேசினதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு நீ உண்மையாக ஹியூமனில் ஒரு ஏஞ்சல் தான் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிமின் நிறைய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணி போகிற அவர் சைல்டுஹுட்லேருந்து நடந்தது, அவர் ரிஜெக்ட் ஆனது, அதுக்கப்புறம் அவர் அகைன் வந்துட்டு ட்ரை பண்ணது, அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப டேஸ்ட் வந்துட்டுருக்கா. நீ இந்த ஐடியாவில் எடுத்து டிசர்வான ஒரு பர்சன் ஓகேவா சொல்கிறாங்க. உனக்கு எதுவும் ஆகக்கூடாது சொல்லிட்டு பார்க்குறாங்க. எனக்கு ஒரு சான்ஸ் நீ கொடுத்தனா உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் லைஃப் லாங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு நினச்சிட்டு இருக்காங்க. அவருக்கு இங்கே வந்துட்டு அதே அவங்க இருக்கு. ஜங்கு நம்ம பார்க்குறாங்க. ஜங்குக்கு ஒரு அண்ணாவும் இருக்காங்க. டே ஜங்கு ஏன்டா இருக்க சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க எப்போ வீட்டுக்கு வந்தால் ஒர்க் பண்ணுவான் இல்லைனா எதனா பேசுவோம் சொல்லிட்டு இப்போ ரொம்ப அப்செட் ஆகும். எப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப சைலண்டாக இருக்க சொல்கிறாங்க. ஆனால் ஹாப்பியாக இருக்குன்னு ஃபீல் ஆகுது சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஓகே சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ கரெக்டாக ஹாப்பி நியூ இயர் அந்த இவங்க செலிப்ரேட் பண்ணுற அந்த டைம் ஜங்கு டெக்ஸ்ட் வருது. பார்க்குறாங்க ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. ஜங்கு அவ்வளோதான் இது யார் கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு பிக்சர் வந்துட்டு சென்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஒரு பிக்சர்னால் ஒரு எமோஜி வந்துட்டு சென்ட் பண்ணியிருக்காங்க. அது யாரோட மீனிங் வச்சுட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு பன்னியோட ஏன்னா நம்ம ஜங்குக்கு பார்த்து நம்ம ஜிம் சொல்லிப்பாங்க இப்போ நீங்கள் ஸ்மைல் பண்ணும்போது க்யூட்டாக ஒரு பன்னி மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்போது ஏன்னா ஜங்கு இது வரைக்கும் யாராவது சொன்னது கிடையாது. இப்போ பன்னின்னு மாதிரி பன்னின்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே பன்னி அப்படி சொல்லி அனுப்ப அவருக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. அப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அப்போது நீங்கள் என்னுடைய மூச்சு தானே சொல்லி பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுதா. ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. சீக்கிரமாக அதனால் முடியாமல் போயிடுமான்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நான் உன்னை மீட் பண்ணவா வரவா சொல்லி கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. பாரு உன்னோட வீடு இங்கே பக்கத்தில் தானே இருக்குது, நான் நடந்தே கூட வர முடியும் வரட்டா ப்ளீஸ் கீழே வரையா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே மேலே அவங்க அப்பா அம்மாலாம் வந்துட்டு நியூ இயர் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அம்மா சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறாங்க கீழே நான் போய்ட்டு வர சொல்கிறாங்க. எதுக்கு என்னோட ஃப்ரெண்டு ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வரா நான் போய் பார்க்குறேன் சொல்கிறாங்க. அப்படி எனக்கு அம்மா சொல்கிறாங்க சரி போ அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம்மின் அவங்க அப்பா மட்டும்லாம் பேசிட்டு கீழே இறங்குறாங்க. இங்கே பார்த்தா ஃபயர் ஒர்க்ஸாக போயிட்டுருக்கு.
இப்போது நம்ம ஜிமின் தான் கீழே வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. பார்த்தா ஜங்குக் தான் வந்துட்டு அப்படியே நின்றுருக்காரு. ஜிமின் இங்கே வந்து ஜிமினுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அவங்க ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் சேஃபான பிளேஸ் தான். இப்போ ஜிமின் கீழே நின்றுருக்கா. ஜங்குக் பார்க்குறாங்க. அப்படியே கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க. கிட்ட வரலாமா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. வாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஜங்க் 2 பேர் கிட்ட வராங்க. ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் ஜங்குக்கு ஜிமின் வந்து ஹக் பண்ணுறாங்க. ஹாப்பி நியூ இயர் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு அவ்வளோதான் ரொம்ப ஹாப்பியாக ஒரு பேக் அதான் அவரும் டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஹாப்பி நியூ இயர் சொல்கிறாங்க. இங்கே பாரு ரொம்ப டைம் எடுத்துக்காத ஓகேவா, நீ 2 ஹவர்ஸ் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க, உனக்கு அதிலே நம்ம தெரிஞ்சிருக்கும். இப்போ சொல்லு நீ ரெடியாக சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது அப்படி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு சான்ஸ் கண்டிப்பாக அப்படின்னு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகே சொல்லிட்டு ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது என்னோட பெஸ்ட் நியூ இயராக இருக்கும் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பி. ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்லியிருக்காங்க. ஜிமினும் சேம் அப்படி தான் சொல்கிறாங்க. ஃபைனலாக ஜங்கு 2 பேரும் ஃபஸ்ட் டைம் அந்த நியூ இயர் அன்றைக்கி மீட் பண்ணிட்டு பாய் சொல்லிடுறாங்க. ஃபைனலாக நம்ம ஜங்குக்கு வந்து இந்த பக்கம் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஜிமின் அவர் வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. அவர் ஞாபகம் போகிற இப்போ ஜங்கு மேலே தான் இருக்குது. இப்போ நம்ம ஜங்கு ரிட்டன் வந்துட்டு அவங்க வந்துட்டு ரிட்டன் வந்து ஃப்ளைட்டில் தான் வந்துருப்பாரு. ஜங்குக்கிட்ட அவர் சொல்லியிருக்க மாட்டார். டேரெக்டாக ஃப்ளைட்டில் வந்துட்டு அவர் ரிட்டன் இங்கே சேல் வந்துட்டாங்க. வந்துட்டு பார்க்குறாங்க எங்கே நம்ம ஜிமினுக்கு வந்துட்டு கான்செப்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க அது ஃபாரினில் சொல்கிறாங்க. ஃபாரின்லேயே எனக்கு ஆமாம் ரெடியாகன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமினும் ஃபைனலாக ரெடி ஆகுறாங்க. இப்போது நம்ம ஜிமின் போகிறதாண்டா பாரிஸ் ஓகேங்களா. ஜிமின் வந்து பாரிஸ்க்காக தான் போயிருக்காங்க. அங்கே ஒரு கான்சர்ட் இருக்கா. இப்போ நம்ம ஜிமின் அங்கே கான்சர்ட் தான் இருக்காரு. ஆனால் ஜிமினுக்கு ஏதோ வந்துட்டு ஒரு மாதிரி நர்வஸ் இருக்குது. தனக்கு பிடிச்ச ஒரு பொருள் இங்கே இருக்க மாதிரியும் தன்னை நெருங்கினவங்க யாரும் இங்கே நம்மளை வாட்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டே இருக்குது. அவர் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறாருங்க. யாரும் இருக்காங்க ஜிமின் பார்க்குறதுக்கு சொல்லிட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு வேளை அப்படி சொல்லிட்டு கூட யோசிக்கிறாங்க. இல்லையே நான் இவ்வளோ டேஸில் கால் கூட பண்ணல, டெக்ஸ்ட் கூட பண்ணல, அன்றைக்கி அப்புறம் நான் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதனை தவிர அதை தாண்டி சொல்லி அப்புறம் இப்படி அவர் சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஃபைனலாக எங்கே நம்ம ஜிமின் தாண்டா கான்சர்ட்லாம் முடிச்சுட்டு நைட்டில் வெளில அவுட்டிங் போகலாம் சுற்றிட்டு வரலாம் சொல்லிட்டு எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு போகிறேன். எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க, யாரும் வரல, டயர்டாக இருக்க சொல்லிடுறாங்க. ஜிமின் மட்டும் வெளில போகலாம். ஜிமினுக்கு பாரிஸ் ரொம்ப பிடிக்கும். சரி சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெளில வராரு. எங்கே பார்த்தா நம்ம ஜிமின் யாரையும் பாடி கார்டு கூட நம்ம தனியாக தான் வந்திருப்பாரு. மாஸ்க் வேர் பண்ணிட்டு ஒரு பர்சன் அப்படியே வந்துட்டு ஏன்னா இவங்க வந்துட்டு நியூஸ் ரிப்போர்ட்டர் தான், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு பிரிட்டிஷ் வந்துட்டு இங்கே இருக்காங்க பாரிஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதான் அந்த நெட்டிசன்ஸ் சில பேர் அட்டாக் பண்ணுவாங்களா அந்த பாப்புலேட்னு சொல்லுவாங்களா அது மாதிரி அவங்க அது அப்படி ஒரு பர்சனாக வந்துட்டு ஜிம்னை வந்துட்டு அப்படியே கரெக்டாக வந்துட்டு ஒரு இது மாதிரி வச்சுட்டு அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்னை அட்டாக் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜிம்னை ஒரு பர்சனோட ஹேண்டுக்குள்ளே அப்படியே வந்துட்டு அப்படியே ரோல் ஆகி சுற்றி வராங்க. ஜிம்னோட பார்க்குறாங்க ஒரு பர்சன் அட்டாக் பண்ணுறாங்க, அடித்து தூக்கி போடுறாங்க. இப்போ அவங்க கூட 2 பேர் வந்திருப்பாங்க பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படியே அவர்கிட்ட சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜிம்னை அப்படியே பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கே மாஸ்க் தான் போட்டு வந்துருப்பாரு பார்க்குறாங்க. இப்போ ஜிம் மாஸ்க் போட்டு ஹேட்லாம் போட்டு தானே வந்திருக்காரு. அப்படின்னு கூட அவர் அங்கே சேஃப்டி இல்லாமல் அவர் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. இப்படி வெளில ஒரு தப்பு இல்லையா, அப்படி தனியாக வரலாமா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் அப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்கல்ல சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே இருக்கீங்க என்ன ஃபாலோ பண்ணியிருக்கீங்க தானே சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நீங்கள் கான்சர்ட் வந்திருக்கீங்க, ஸ்பெஷல் விஐபி செட்டில் வாங்கிட்டு வந்து என்ன பார்த்துருக்கீங்க, எங்களோட கான்சர்ட்டை வாட்ச் பண்ணீங்க, நீங்கள் பக்கத்துலேருந்து எனக்கு ஃபீல் ஆகுது சொல்கிறாங்க. என்னன்றதுக்கு ஆமாம் எனக்கு ஃபீல் ஆகுது, அதனால தான் நான் இப்போ வெளில வந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணி வருவீங்களோ, என்னை ப்ரொடெக்ட் பண்ணி நீங்கள் வருவீங்களோ தோணுச்சு. அதனால தான் இவ்வளோ கேஷுவலாக எந்த ஒரு அது பாடி கார்டும் இல்லாமல் யார்ட்டும் இன்ஃபார்ம் பண்ணவும் வெளில வந்துட்டா சொல்கிறாங்க. ஆனால் இது எவ்வளோ பெரிய ஆபத்தரமா நீ என்ன பண்ணியிருக்க தெரியுமா சொல்லிட்டு ஜங்கு கண்ணில் அப்படி ஒரு பார்த்துட்டோம், அப்படி ஒரு பயம் தெரியுது. என்ன ஆயிருக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அவர் கண்ணில் அப்படியே டியர்ஸோட பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ லவ் பண்ணுறீங்களா சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. என்னன்றதுக்கு அவ்வளோ லவ் பண்ணுறீங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நான் உங்களுக்கு டெக்ஸ்ட்டு கால்லாம் பண்ணி ஒரு 3 மந்த் இருக்குமா சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அது ஆமாம் 3 மந்த் 4 days ஆக சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் போய் டைட்டாக ஜங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. நானும் உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணேன், எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. அதனால தான் உங்களை இங்கே வர வைக்கணுன்றதுக்காக தான் என் கண்ணு முடி வராமல் போயிடுவீங்களோ, நான் கூப்பிடாமல் பேசாமல், அதனால தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ண சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. கோவம் வருது. ஆனால் உங்களுக்கு என்ன ஆகுதா சொல்கிறாங்க. எனக்கு எதுவும் ஆகாது, அதே ஜங்கு பின்னாடி வராங்களே என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களா சொல்லி கேட்குறாங்க. லைஃப் லாங் ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறவங்களுக்கு என்ன இந்த டைமில் என்ன வந்து ப்ரொடெக்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ தெரிஞ்சுதான் ஆமாம் உங்கள் மேலே நம்பிக்கை இருந்துச்சு சொல்கிறாங்க. எனக்கு மற்றவங்க மேலே நம்பிக்கை இல்லை, உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜங்குக்கு. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக இவங்க நிற்கிறதே பாரிஸ் டவருக்கு முன்னாடி தான். ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா பாரிஸ் டவர். ஜங்கு இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க. இப்போது சொல்கிறாங்க இந்த இடத்துல எனக்கு கன்ஃபர்ஸ் பண்ண ஆசை, அதனால தான் சொல்கிறாங்க. ஜங்கு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வில்லி மேரிமி ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. என்ன சொல்கிறாங்க. வில்லி மேரிமி ஜங்குக்கா, எனக்கு இந்த லவ் பண்ண தான் டைம் இல்லை, ஏன்னா நாங்கள் ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், லவ் பண்ணி டேட் பண்ணி சுற்றுறதுக்குலாம் விருப்பம் இல்லை, மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதான். ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. இங்கே பாரு உண்மையாக சொல்லிட்டு
அதுக்கு அம்மா உண்மையாக சொல்கிறேன் மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் உங்களோட ஐடியல் கரியர் லைஃப் சொல்கிறாங்க. அதை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நினைக்க தானே மேரேஜ் பண்ணிக்கணும், நான் மேரேஜ் பண்ணாமல் இப்படியே இருப்பேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜங்குனா அவ்வளோ ஹாப்பி. அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே வந்து 2 ரிங் வந்துட்டு அவருக்கு பண்ணிட்டுறாரு. என்னது சொல்கிறாங்க, நான் இவரை ஜிம் நார்மலாக கேட்டுப்பாரு, இங்கே பார்த்தா ஜங்கு ரிங்கோட இருக்காரு, என்னைக்கு நீ இதை சொல்லுவியோ அப்படின்னு தோணுச்சு. அந்த டேக்காக வெயிட் பண்ணக்கூடாது, இப்போ வாங்கிட சொல்லிட்டு வாங்கி வச்சு சொல்கிறாங்க. ஜிம்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அப்போ போட்டு விடுங்க சொல்கிறாங்க. இப்போவே வந்துக்க அம்மா போட்டு விடுங்க, அப்பா அம்மா முன்னாடி அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம் இப்போ எனக்காக சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக அப்படி ரிங்கை ஜிம்னுக்கு போட்டு விடுறாங்க. ஜிம்னு இப்போ ஜங்குக்கு போட்டு விடுறாங்க. அவ்வளோதான் பயங்கர ஹாப்பி. அந்த டவருக்கு முன்னாடியே நம்ம ஜங்குக்கு ஜிம்னை கிஸ் பண்ண, ஜிம்னு ஜங்கு கிஸ் பண்ணுறாங்க. அவங்கள சுற்றி பாடி கார்ட்ஸ் கூட நின்றுருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் ஜங்கோட பாடி கார்டு, ஜங்கு வந்து ஜிம்னுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எப்போ நம்ம ஜிம்னுக்கு இந்த மாதிரி அட்டாக் ஆகலாம், அதாவது நம்ம ஜிம்னு வந்து நார்மலாகவே அவருக்கு இந்த மாதிரிலாம் இதாகுன்னு தெரியும் போது ஜங்கு வந்துட்டு ஜிம்னை வந்துட்டு தனக்குன்னு நினைச்சாரோ, ஜங்கு வந்து ஜிம்னு வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிப்பாங்க இல்லையா, அப்போதுலேருந்தே ஜங்குக்கு சைட்லேருந்து அவர் வந்து ஜிம்னுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாரு. அவர் வெளில போனால் அவங்க அது பிடிஎஸ் அந்த அந்த பாடி கார்டை தாண்டி சில பாடி கார்டு ஜிம்னு பண்ணி இருப்பாங்க. அது ஜங்கு அரேஞ்ச் பண்ணவங்க தான். இப்போது ஜங்கு ஜிம்னு பார்க்குறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க, லவ் யூ டூ சொல்கிறாங்க. அப்போ மேரேஜ் பண்ணிக்கலாமா சொல்கிறாங்க, பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. நீ உன்னோட பேண்ட் மெம்பர்ஸ்கிட்ட நான் சொல்கிறேன், நான் டைம் எடுக்கணும் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த கான்சர்ட் முடிவிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறாங்க நான் இங்கே தான் இருப்பேன், ஓகே நான் போக மாட்டேன், நான் இங்கேருந்து என்னோடய ஒய்ஃப் பத்திரமா பார்த்துட்டு என்னோடய ஒய்ஃப் எப்போ கிளம்புறாங்களோ அப்போ நானும் அதே ஃப்ளைட்டில் வரும் சொல்கிறாங்க. அப்போ ஜிம்னு சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் ஜெட்டில் தான் சொல்கிறாங்க. ஓகே ஓகே நீங்கள் எனக்கு புரியுது, நீங்கள் போங்க, நான் பின்னாடி வரும் ஓகே சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்கிறாங்க. ஐ லவ் யூ சொல்லிட்டு ஃபோரில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்னுக்கு நான் அவ்வளோ ஹாப்பி. ஜங்கு கேட்குறாங்க, இப்போ சொல்லி எப்படி முடிவு பண்ண சொல்கிறாங்க. இல்லை எனக்கு உங்களை பார்த்துட்டு போனதுக்கப்புறம் உங்களை பற்றி மட்டுமே நான் திங்கிங் ஓடிட்டே இருந்துச்சு. ஒரு பர்சன் வந்தால் இந்த மாதிரி பர்சனாக இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஒரு லைஃப் பார்ட்னராக இருந்தால் நீங்கள் என் லைஃப் பார்ட்னர் நான் ஹாப்பியாக இருப்பேன்னு தோணுது. அது சொல்கிறாங்க. என்னால் உங்களை எந்தளவுக்கு ஹாப்பியாக பார்த்துக்க முடியும்னு தெரியல ஜங்குக்கு, நான் எந்தளவுக்கு லவ் கொடுப்பேன் கேர் கொடுப்பேன்னு தெரியல, ஆனால் எனக்கு உங்கள் லவ் கேர் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஜிம்மின்கிட்ட அந்த மாதிரி ஜங்கு வந்துட்டு அந்த மாஸ்கில் வேர் பண்ணுறப்ப கேரிங்காக பார்த்துருப்பாரு இல்லையா, அது ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும் அவருக்கு. அதனால தான் கேட்குறாங்க. கண்டிப்பாக உங்களால் லவ் கேர் கொடுக்க முடியும். ஏன்னா உங்களோட ஆர்மிஸ்க்கே எங்கெங்கே இருக்கிறவங்க ஆர்மிஸ்க்கே உங்கள் லவ் கேர் போய் சேர போதுங்கும் போது எனக்கு கிடைக்காதா, நான் பக்கத்தில் இருக்க எனக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நான் கண்டிப்பாக கொடுப்பேன் சொல்கிறாங்க. சேம் டைம் எனக்கு என்னோடய ஆர்மிஸும் இம்பார்ட்டண்ட்டு, என்னோடய ஐடல் கரியரும் எனக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க கண்டிப்பாக அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஒரு 6 மந்த் ஆஃப்டர் தான்டா இவங்க ஜெமின் தான் இவங்க எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க. ஜெமின் என்னடா சொல்கிறதுக்கு ஆமாம் எங்க சாரி சொல்கிறாங்க. நீ இதற்காக சாரி சொல்கிறாங்க, ஏன்டா உனக்கு லவ்லாம் வந்துருச்சடா சொல்கிறாங்க. ஜெமினுக்கு ரொம்ப ஷை ஆகுது. ஆமாம் ஹேங் அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்படி மீட் பண்ணது கேட்கும்போது நம்ம ஜெமினும் ஒன் டே நம்ம ஜங்கு கூட்டிகிட்டு வராங்க, வர சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி வந்து இன்ட்ரோ பண்ணுறாங்க. ஒரு பெரிய ஹோட்டலில் தான் எல்லாருக்கும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறாங்க. ஜங்கு பற்றி எல்லாருக்கும் தெரியும். நம்ஜு தான் இப்போ ஜங்குட்ட நிறைய பேசுகிறாங்க. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பற்றி நிறைய தெரியும். அவர் எல்லாத்தையும் ஆர்டிக்கெல்லாம் படிப்பாரா, அது எல்லாம் சொல்கிறாங்க. அவர் ரொம்ப ஹாப்பியாக 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க, பிடிச்சிட்டாண்டா அவனுக்கு கரெக்டாக இருப்பான்டா சொல்லி இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. அவர் எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டு ஹேங் சொல்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கேன் பெஸ்ட்டான பர்சன் தான் பிடிச்சி வச்சிருக்கா சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஒரு 1 வீக் அப்புறம் மேரேஜ் தான், ஜிமின் ஜங்கோட மேரேஜ். நம்ம ஜிம் வந்துட்டு இதில் பேசிட்டாங்க. கரெக்டாக இவங்களுக்கு மேரேஜ் முடியல அந்த டைம் தான் வந்துட்டு கோவிடும் வருது. அவங்களோட மேரேஜ் முடிய அடுத்த நாள் தான் வந்துட்டு கோவிட் வந்திருக்கும். கோவிட் வந்துட்டு எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன ஜங்குக்கு நமக்கு நேற்று தான் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு வந்து பாசிட்டிவ் எடுத்துக்கிறாங்க. இல்லை ஜிமின் இப்போ கோவிட் இல்லைனா நீ வந்துட்டு ப்ராக்டிஸ்னு போயிருப்பா, தனித்தனி இருந்திருக்கும், இப்போ நம்ம ஒன்றா தானே இருக்க போகிறோம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ஹாப்பி தான் சொல்கிறாங்க. இப்போ ஜெமினும் ஓகே அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆனால் ரொம்ப மிஸ் ஆகுது. ஏன்னா எவ்வளோ எல்லோரும் ஃபீல் பண்ணுவாங்களே அப்படி சொல்லிட்டு ஒரு பக்கம் இந்த மாதிரி டிசீஸ் பரவிட்டுருக்கு. இப்போது ஜிமின் ஜங்கு கரண்ட்ல இருக்கிறது பூசானடா ஓகேங்களா. அவங்க நேட்டிவ் பிளேஸ் வந்துட்டாங்க. அவங்க நேட்டிவ் பிளேஸ் தான் மேரேஜ் நடந்திருக்கும். அவங்க அங்கே இருந்திருப்பாங்க போகாமல். இப்போ பார்த்தா அவங்களால போக முடியல. சரி அவளுக்கு எங்கே போய் ட்ராவல் பண்ண முடியல. எல்லாரும் அங்கங்கே இருக்காங்க. இப்போ ஜங்கோட வீடு பெரிய வீடு, அங்கே தான் நம்ம ஜிமின் ஜங்கு ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஜங்கோட அப்பா அம்மா வந்துட்டு எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. எனக்கு பயமாக இருக்குது. ஜங்குக்கு எதிராக 1000 எல்லாருக்கும் சொல்கிறாங்க. எதுக்கு யாருக்கும் எதுவும் ஆகாது ஓகே, எல்லாரும் சேஃபாக இருக்க வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் எல்லாம் சொல்கிறாங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் வீட்டில் இருக்காங்க. இப்போ ஜங்கு ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் ஜங்கு பார்க்குறாங்க. இப்போது டேஸ் போயிட்டு இருக்குது. ஏன்னா இந்த கோவிட் வந்து சரியாகவே இல்லை. 1 மந்த் ஆகிடுச்சு. ஸ்டில் அவங்க வந்துட்டு மேரேஜ் அப்படியே இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு ஒரு பாயிண்ட் வந்துட்டு நம்ம குளிச்சுட்டு வெளில வராங்க. ஜிமின் தான் பெட்டில் ஒரு மாதிரி ஃபோனில் சேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட குரூப் சேட்டில் வந்துட்டு பிடிஎஸ் மெம்பர்ஸில் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ ஜங்குக்கு அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு வர நம்ம ஜிமினுக்கு பார்த்துட்டே இருக்காரு. ஒரு மாதிரி இருக்காரு. ஜிமின் வர ஜங்கு வந்து ஷர்ட்டில் ஒரு மாதிரி டவல் கட்டிட்டு ஒரு மாதிரி இருக்காரா. ஜிமினுக்கு பார்க்குறாரு. அப்படியே அட்மிட் ஆகிட்டு இருக்காரு. ஜங்கு பார்க்குறாங்க. அப்படியே லைட்டாக ஐயவங்க பிடிச்சாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் எதுவும் சொல்லாமல் ஒன்றும் சொல்லிட்டு டேரக்டாக ரவுண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு அப்படியே கிட்டே வராங்க. என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கா. அது ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. அப்படியே அங்கே இங்கே ஐஸ் ரொட்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு கிட்ட வந்துட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்க. ஜங்கு வேண்டாம் சொல்கிறாங்க. இப்போது அவர் வந்து குரூப் சாட் பண்ணது அப்படியே கொஞ்சம் ஃபோனை தள்ளி வைக்கிறாங்க. தள்ளி வச்சுட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு வந்து கிஸ் பண்ண ஜிம்னுக்கு வந்துட்டு ஜங்கு இப்போ வேணும் அப்படின்னு ஃபீல் ஆகுது. ஜங்கு வந்து கேட்டுப்பாங்க. 1 டைம் வந்து இருக்கலாம்னு கேட்டுப்பாங்க. ஆனால் எங்கடா இந்த ஐடல் கரியர் வேணாம் போயிடுமோ சொல்லிட்டு அப்படி பயந்து தான் வேணாம்னு சொல்லிப்பாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க.
எப்போ இந்த டைம் வந்துட்டு நம்ம ஃபேமிலி கூட ஒரு இது வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்தில் பார்த்தா இது பேடாக இருக்குது, இன்னொரு பக்கம் வந்துட்டு குட்டாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஒரு ஜாபுக்கு மட்டும் போயிருப்பாங்க. இப்போ அந்த டைமில் அவங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியல. இப்போ அதே மாதிரி தான் நம்மளும் இப்போ ஜங்க் கூட கொஞ்சம் இருக்கிற டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நம்ம அதுக்கப்புறம் மிஸ் ஆகிட்டோம்னா ஜங்க் கூட இருக்க முடியலை. இப்போ இருக்கிற டைம் வந்து கொஞ்சம் வேல்யூபுளான டைமாக மாற்றுவோம் சொல்லிட்டு ஜிமின் வந்து ஜங்க்கு கிஸ் பண்ணுறாங்க. ஜங்க் கேட்குறாங்க, ஆரி ஓகே இப்போ ஓகேவா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, உங்களுக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, நான் எப்போவுமே வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் ஜங்க்கு கிஸ் பண்ண 2 பேரும் மாறி மாறி கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபைனலாக அவங்க லைஃப் அங்கேயே ஸ்டார்ட் ஆகுது. ஜங்க் ரொம்ப ஹாப்பி, அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பாரு. இப்போ ஃபுல் டே வந்துட்டு எப்படின்னா கோவிட் சரியாகவே ஆகலடா, ஜிமின் நார்மல் லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவர் வந்து ஐடல்ன்றதை மறந்துட்டு ஜங்கோட ஒரு ஒய்ஃபாக அவர் மாறிட்டார். இங்கே ஜங்க் வந்துட்டு ஒரு ஹஸ்பண்டாக அப்படி இருக்காங்க. அவங்க லைஃப் அப்படி தான் இருக்குது. வெளில போகவே முடியல, வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க மோஸ்ட்டாக இந்த மாதிரி ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பாங்க. ஒரு மாதிரி மூவிஸ் பார்க்குறது, அந்த நெட்ஃப்ளிக்ஸில் மூவிஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு மாதிரி ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்சிட்டு அப்படி இருந்திருப்பாங்க. நம்ம ஜங்கோட அண்ணாவுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை. நம்ம ஜங்கோட அப்பா கூட சொல்லிப்பாங்க, டே அண்ணாவுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலடா சொல்லிட்டு, அப்பா அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா, மேரேஜ் பண்ணிக்கலாம், கோவிட் முடிட்டோன்னு சொல்லிட்டு ஜங்க் சொல்லியிருப்பாங்க. எனக்கு லக் இருந்திருக்குப்பா அப்படி சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஜங்க் அப்படி தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஃபைனலாக ஒரு 3 months ஆஃப்டர் தான் வந்துட்டு ஆன்லைன் கான்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. ஜிமினுக்கு பார்த்தா கிளம்பவே முடியல, ரொம்ப டிஸ்ஸாக ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. ஜிமின் என்னாச்சு சொல்கிறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க, சொல்கிறாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு சொல்கிறாங்க, மாதிரி இருக்கா, என்னாச்சு சொல்லிட்டு ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா எல்லாருமே இப்படி இருக்காங்க. ஜிமினோட அம்மா எல்லாருமே வந்துட்டு யோசிக்கிறாங்க, என்னவா இருக்குது சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்ததுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. பார்த்தா ஜிமின் ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. ஜங்குக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. இப்போ அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஜிமின் ஐடியல் ஆச்சு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் மட்டும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க, ஜிமின் சொல்கிறாங்க, ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் வெளில தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜிமின் மட்டும் தான் உள்ள இருப்பார் ரூமில். டாக்டர் செக் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் ஜிமினுக்கு ஜங்க் ரொம்ப கில்ட்டி வந்து ஜிமின் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. சாரி ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் கூட புரியல. ஜங்குக்கா என்ன சொல்கிறீங்க இதுக்கு? இல்லை ஜிமின் என்னால் தான் சொல்கிறாங்க, என்னங்க சொல்கிறீங்க, எனக்கு புரியல சொல்கிறாங்க. இல்லைடாமா நான் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு ஜங்கு விட்டு ஹக் பண்ணுறாங்க. ஜங்குக்கு எனக்கு இந்த பேபி வேணும்னு சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் எனக்கு பேபி வேணும், எனக்கு இது வேணும், இது நம்மளோட லவ்வோட மீனிங், ஓகேவா ரொம்ப ஹாப்பியாக இருந்துக்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட இங்கே பாருங்கள் ஆன்லைன் கான்சர்ட் இருக்கட்டும், ஓகேவா நான் பண்ணுறேன், இப்போதைக்கு 2-3 கான்சர்ட் பண்ணுவாங்க, அதுவும் இப்போ ப்ராப்ளம் இருக்காது, அதுக்கப்புறம் நான் சொல்லிக்கிறேன், ஓகேவா அதுக்கப்புறம் எப்படி நான் 1 இயர்க்கு வந்து குவைட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் குவைட் பண்ணுறேன், எனக்கு நீங்கள் வேணும், நீங்கள் என்னோடய பொண்ணு 2 பேருமே எனக்கு பொண்ணு பையனும் யார் பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு வேணும், எனக்கு பேபிஸ் வேணும், பேபிஸ் எல்லாமே ரொம்ப ஹார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நான் இது வேணான்னு முடிவு பண்ணிட்டேன்னா நான் எவ்வளோ தான் வந்துட்டு அச்சீவ் பண்ணாலும் என்ன வந்துட்டு ஹாப்பியாக இருக்க முடியாமல் போயிடும், லைஃப் லாங் கில்ட்டியோட நான் வாழ்ந்துட்டு இருப்பேன். என்னால் இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்துட்டு எனக்குள்ளே வந்துருக்குது, என்னால் கொடுக்க முடியாது, என்னால் லாஸ் பண்ண முடியாது சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ உனக்கு சொல்கிறாங்க, எனக்கு கில்ட்டியே இல்லை, இது இல்லாமல் போனால் தான் நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவேன், எனக்கு இது வேணும், நான் யாருக்காகவும் எதுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. ஈவன் என்னோட ஐடல் கரியர் கூட நான் ரிசைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, ஜிமின்னு சொல்கிறாங்க, இதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தரணும் சொல்கிறாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் என்னோட ஐடல் வந்து ஐடல் லைஃப் வந்து எனக்கு லைஃப் லாங் இல்லையே, எனக்கு ஒரு லைஃப் இருக்குல்ல, பர்சனல் லைஃப், எனக்கு பேபி வேணும் சொல்லிட்டு ஜிமின் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஜங்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்போ ஜங்கு முடிவு போட்டாங்க பேபி பிறக்கட்டும், அதுக்கு 1 இயர் நீ என்ன சொல்ல போகிறாங்க, எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் சொல்லிட்டு நான் வந்துட்டு குவைட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கும் பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தாண்டா ஒரு 3 கான்சர்ட் வந்து போயிருக்கும், அது ஆன்லைன் கான்சர்ட் மட்டும். அப்போ ஜிமினுக்கு நார்மலாக தான் இருக்கும். ஜிமின் ரொம்ப பொறுமையாக தான் சொல்ல டான்ஸ் பண்ணியிருப்பாங்க எல்லாத்துக்கும். அப்போ எல்லாரும் கேட்டிருப்பாங்க, ஜிமின் இப்போ வரைக்கும் சொல்லவே இல்லை, ரிவீல் பண்ணாமல் டான்ஸ் மட்டும் ஆன்லைனில் பண்ணியிருக்காரு. அந்த கான்சர்ட்டில் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட் டே தான் ஜிமின் போய்ட்டு அவங்கள்ட்ட மேனேஜர் பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. ஜிமின் என்ன சொல்கிறேன்னு என்ன நடந்திருக்கு, ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறாங்க சார் இங்கே பாருங்கள், அப்படி நான் வந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு விருப்பம்லாம் சொல்லுங்கள், நான் ரிசைன் பண்ணிட்டு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் வந்து மூவ் ஆன் ஆயிடுறேன் நான் வந்துட்டு சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப அவங்க எல்லாம் கஷ்டமாக இருக்குது. இப்போ மெம்பர்ஸில் பார்க்குறாங்க, அங்கே பாருங்கள் ஜெமினி இல்லைனா நாங்களும் ஒன்றா பண்ண மாட்டோம், நாங்களும் தனித்தனியாக போயிடும் சொல்கிறாங்க. எல்லோரும் கஷ்டமாக இருக்குது, அங்கே பாருங்கப்பா யோசிச்சு பேசுங்க, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஜெமினிக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் சொல்லிட்டு குவைட் பண்ண சொல்லுங்கள் சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் எனக்கு ஷோல்டரில் இன்ஜுரி ஆனப்போ நான் வந்துட்டு குவைட் ஆகலை 1 இயர். அப்போ ஆர்மி சரி எங்களை மறந்துட்டாங்கன்னா என்ன 1 இயர்க்கு அப்புறம் நாங்கள் கம்பெனி கொடுத்த போய் நான் அக்செப்ட் பண்ணிட்டாங்களே, அவங்க மறந்து போயிட்டாங்க, என்னோட மெம்பர்ஸ் தான் மறந்து போயிட்டாங்களோ, அது மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. யாங்க சொல்கிறாங்க, பாரு நாங்கள் ஒன்று விட்டே கொடுக்க மாட்டோம், இங்கே பாருங்கள் சார் நீங்கள் ஜிமினுக்கு ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது அவங்களும் கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணிடுறாங்க. அதுமாதிரி ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லிட்டு சில கான்ட்ராக்ட் ரூல்ஸ்லாம் போட்டுறாங்க. இப்போ ஜிமினுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ கோவிட் இருந்தாலும் எல்லாருக்கும் புரியுது, ஆமாம் அது வந்து சேஃப்டி இல்லை, ஐடியில் எல்லாருமே அதை ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆர்மிஸில் நினச்சிருப்பாங்க. இந்த 1 இயரில் தான் நம்ம ஜங்குக்கு ஜிமினை அப்படி பார்த்துருப்பாங்க, ரொம்ப டேக் கேர் பண்ணி அவ்வளோ நல்லா பார்த்துட்டு பேபி ஃபைனலாக பிறந்திருப்பாங்க. பேபி பிறந்து ஒரு 2 months ஆஃப்டர் தான் இன்றைக்கி ஜிமினுக்கு கால் வருது ரிட்டன் வருதுன்னு சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. அவர் கூட்டிட்டு போக மனசு இல்லை, பேபி பார்த்துட்டே இருக்காங்க. அந்த
ஜங்க் பார்க்குறாங்க. பாரு ஜிம்மி, நீ சொன்னதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு, நீ பேபி தான் வேணும், கரியர் வந்து நான் சூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறேன், பேபி பிறந்தாச்சு, இப்போ நீ அவனோட ஐடல் கரியரை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க, இல்லை ஜங்கோட அப்பா அம்மா எல்லாரும் சொல்கிறாங்க, ஜிம்மியோட அப்பா அம்மா எல்லாரும் உனக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க, உனக்காக காத்துட்ருக்காங்க, நீ போகணும் போய் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணிப்பாங்க. ஃபைனலாக நம்ம ஜிம்மினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வந்துட்டு அங்கே ரிட்டன் வந்துட்டு பேக் டு இங்கே வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஜிம் அந்த பேபி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜங்கே டேக் கேர் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஜங்கோட அப்பா அம்மாலாம் சொல்லிப்பாங்க, நாங்கள் பார்த்துக்கணும் சொல்லிட்டு, இல்லை வேண்டாம் நானே பார்த்துக்கணும் சொல்லிட்டு அவர் இங்கே சேலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம ஜங்கு வந்து ஜிம் வந்து வீட்டில் தானே இருப்பாங்க. வீட்டில் இருந்தாலும் அங்கே வருவார் கான்சர்ட் பண்ணுறதுக்கு, ரெகுலர் கான்சர்ட்டுக்கு இப்போ தான் வந்திருக்காரு அவர். இந்த 3 இயர்ஸ்ல வந்து ஜங்கு வந்துட்டு வீட்டில் தான் ஜிம்மில் அங்கே தான் இருப்பாங்க. கான்சர்ட் ஆன்லைன் கான்சர்ட்டுக்கு வருவார், வந்துட்டு கான்சர்ட் முடிச்சு வீட்டுக்கு போயிடுவார். இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம கரண்ட்டில் அப்படியே நம்ம ஜங்கு ஸ்டோரி சொல்ல முடியும். அவங்க 2 பேரும் கிளாப் பண்ணுறாங்க. என்னால் நம்பவே முடியல, நீங்கள் 2 பேரும் இப்படி ஒரு பேரடா, எனக்கு தெரியும் நாங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் தான், ஒரு பர்சனல் இப்போ எங்களுக்கு தெரியவே தெரியாது, அவனுக்கு மேரேஜ் ஆயிருக்கு ஐடல் ஜிம்மின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதுவும் எங்களுக்கு ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ என்னால் நம்பவே முடியல, ஜிம்மின் இப்போலாம் சூஸ் பண்ணாங்கிறதுக்கு. ஆமாம், அவன் என்னோட ஏன் சொல்லிட்டா, என்னோட பொண்ணு எனக்கு அதனால தான் எனக்கு மீனா ஏதாவது ஜிம்மில் ஹர்ட் பண்ணி தாங்கிக்க முடியாது. பாசிட்டிவ் ஆகிறா, தன்னோட அவங்க அம்மா யாரும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதான் எனக்கு புரியுது. ஆனால் அவனை ஹர்ட் பண்ண தாங்கிக்க முடியாது. அவன் எவ்வளோலாம் பண்ணியிருப்பான் தெரியுமா, அந்த ப்ரெக்னன்சி டைமில் அவ்வளோ ஹர்ட் ஆனா. இவன் என்ன ஒரு ஹஸ்பண்டாக என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டான். அதை தாண்டி அவளுக்கு ஒரு மம்மாவாக நல்ல ஒரு மம்மாவாக இருந்திருக்கான். அவனுக்கு பிடிக்காத ஃபுட்டு கூட கஷ்டப்பட்டு சாப்பிட்ருப்பான். நான் அவனை எவ்வளோலாம் பார்த்துருப்பேன் தெரியுமா. நான் பார்த்துக்கிட்டதுனா அவனே அவளை ரொம்ப லவ் பண்ணான். ஸ்டமக்கில் இருக்கும்போது அப்படி பேசிகிட்டே இருப்பான், நிறைய சிங்கிங் பண்ணுவான். அப்போ என்னெல்லாம் பண்ணுவான் தெரியுமா சொல்லியிருக்காங்க. அவன் அவ்வளோ லவ் பண்ணுறான், ஜஸ்ட் டைம் தான் கிடைக்கல. இப்போ தானே வந்துட்டு அவன் அகைன் வந்துட்டு கரியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். இந்த 3 இயர்ஸ் அவன் கூட தானே இருந்திருக்கான். அவள் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக அவங்க எல்லாருக்கும் புரியுதா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, இப்படி ஒரு ஃபேமிலியோட நீங்கள் சொல்கிறாங்க. ஆமாம், என்னோட ஜிம்முக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவான், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவனோட லவ்ன்றது எப்போதும் என் மேலே பொண்ணு மாதிரி தான் அதிகமாக இருக்குது. அதுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பேண்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்க அதை விட ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அவங்க ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, ரொம்ப ஜென்யூன் மேன்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க எப்படி பிடிக்கும், எனக்கு அவங்களே பிடிக்கும் சொல்கிறாங்க. இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருங்க. சரி ஓகேடா, அவங்க ஸ்டோரி நாங்கள் கேட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்போது சொல்கிறாங்க. சரி ஓகேடா சொல்கிறாங்க. இப்போது நம்ம 1 வீக் ஆஃப்டர் தான் ஜிம்முக்கு ஃபேன் மீட்லாம் முடிச்சு ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. நைட் இருக்கும், நம்ம ஜிம்மில் டோர் பெல் ரிங் ஆகுது. நம்ம ஜங்கு வந்து பார்க்குறாங்க, டோரை கும்பிட்டாவா தான் ஜிம்மில் அவ்வளோ டயர்டாக இருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க, இவ்வளோ டயர்டாக நீ வருமா சொல்கிறாங்க. ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. இல்லை ஜங்குக்கா, ரொம்ப மிஸ் பண்ணேன், நீங்கள் எல்லாமா சரியாக தூங்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்லலாம். ஜங்கு அப்படியே ஜிம்மில் வந்து தூக்குறாங்க போயிட்டு அப்படியே அந்த பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நான் அங்கே இங்கே படுக்கணும்னு சொல்கிறாங்க. வா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் தான் ஜிம்மில் அவர் மேலே அப்படியே படுக்க வச்சுக்கிறாங்க. ஜங்குக்கா, நீங்கள் ஹார்ட் ஆகலமா சொல்கிறாங்க. நான் ஹார்ட் ஆகலடா, எனக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரியா, நீ ஒன்ன அளவுக்கு எனக்கு ஒரு பர்சனல் லைஃப் வந்துடுவாங்க நினச்சே பார்க்கல. உன்ன மாதிரி நீ எல்லாரும் பர்சனல் எல்லா லைஃப்லையும் போக முடியாது. ஆனால் உன்ன மாதிரி பர்சன் எல்லாருக்கும் ஒரு பர்சன் கிடைக்கணும், அவங்க லைஃப் பண்ண உன்ன மாதிரி கிடைக்கணும். ஒரு என்ன தான் ஐடியில் இருந்தாலும் நீ வந்துட்டு எங்கள் 2 பேரும் எவ்வளோ லவ் பண்ணுற அப்படி சொல்கிறாங்க. அப்படியே பக்கத்தில் பார்க்குறாங்க. மீனா கூட தூங்கிட்டு இருக்கா. சாரிடா மீனா, அம்மாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, இனிமேல் அவனை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், அம்மாவுக்கு இப்போ லீவ் தான் சொல்லிட்டு அப்படி போய்ட்டு கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு அவங்க 2 பேரும் சேர்த்து போய் ஹக் பண்ணுறாங்க. நாங்கள் தானே உன்னோட வேர்ல்டு சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் 2 பேரும் வேர்ல்டு, என்னோட எனக்கு ஒரு ஆர்மி வேர்ல்டு, அப்புறம் என்னோட பர்சனல் லைஃப்பில் நீங்கள் 2 பேரும் வேர்ல்டு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறாங்க. இதோட மை லவ்லி ஃபேமிலி வந்து முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய், டேக் கேர் அம்மா.